सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। हरि ओम्. நேற்று இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயம் 13வது மந்திரம் வரை பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஏயதா மாம் பிரபத்யந்தே தான்ஸ்ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகன்னு சொன்னார். அர்ஜுனா, யார் யார் என்னை எவ்விதமாக வழிபடுகின்றார்களோ அவரவர்களுக்கு அவ்விதமாகவே நான் அருள் பாலிக்கின்றேன். என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து என்னை வேண்டுபவர்கள், என்னை விரும்புபவர்கள் என்னே வந்து அடைகின்றார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ அர்ஜுனன் கேட்டான், உன்னை வழிபட்டு உன்னையே தேர்ந்தெடுத்தால் உன்னை வந்தடையலாமே, ஆனால் மனிதர்கள் எல்லோரும் ஏன் உன்னை தேர்ந்தெடுப்பதில்லை? இப்போ எல்லாரும் பகவான் இடத்துல போய் வழிபடுகின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம், உலக விஷயங்கள் குறித்து வழிபடுகின்றோமே தவிர இறைவனை இறைவனுக்காக நாம் வழிபடுவது இல்லை. இப்போ பகவான் சொல்கிறார், மானுட உலகத்தில் மனிதர்களுக்கு இந்த கர்மத்தினுடைய சித்தியானது உடனடியாக கிடைத்து விடுகின்றது. ஒரு கர்மத்தை செய்தால் அதனுடைய பலன் உடனடியாக கிடைக்கின்றது. ஆகவே மனிதர்கள் கர்மத்தினுடைய பலனை அடைய வேண்டும் என்பதற்காக என்னை பிரார்த்திக்கின்றார்கள். அந்த மானிட உலகத்தில் கூட கர்மங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது, கர்மங்கள் எல்லாம் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டு செய்யப்படுகின்றதுன்னு சொன்னார். இதுதான் நேற்று நாம் பார்த்தோம். ஸோ இந்த 4 வர்ணங்கள் என்பது வேறு எந்த உலகத்திலும் கிடையாது. மானுட உலகத்தில் அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 விதமான கர்மங்கள் இருக்கின்றது. இந்த 4 விதமான கர்மங்களும் படைப்பிலேயே, சிருஷ்டியிலேயே ஆரம்பத்திலிருந்து இருக்கின்றதுன்னு நேற்று விளக்கமாக பார்த்தோம். சாதுர்வர்ணே மயா சுஷ்டம் குணகர்ம விபாகஷக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம்னு என்னை அகர்த்தாவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நேற்று நாம் பார்க்கும் பொழுது இந்த 4 விதமான வர்ணங்கள் எவ்வாறு கர்மத்தினுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டது என்பதை விளக்கமாக பார்த்தோம். நாம் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு செயல் அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமென்றால் அந்த செயலிற்கு, கர்மத்திற்கு 4 அங்கங்கள் உண்டு, 4 பிரிவுகள் உண்டு. இந்த 4 பிரிவுகளையும் நாம் பின்பற்றினால்தான் அந்த கர்மம் என்பது முழுமையடையும்னு பார்த்தோம். ஒரு கர்மத்திற்கு முதலில் திட்டமிட வேண்டும், இரண்டாவதாக செயல்பட வேண்டும், மூன்றாவதாக அதற்கு என்ன தேவைப்படுகின்றது? பொருளாதாரம் இல்லாமல் என்னதான் திட்டமிட்டாலும் செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருந்தாலும் மூன்றாவது நிதி, பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. நான்காவதாக கடினமான உழைப்பவர்களும் இருக்க வேண்டும். ஸோ இந்த 4 இதுதான் இந்த 4 வர்ணம். இந்த 4 பிரிவுகள் இருந்தால்தான் கர்மங்களை செய்ய முடியும். இப்போ இந்த 4 பிரிவுகள் என்பது எல்லா உலகத்திலும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. அப்படி
பகவான் சொல்றார், இது ஆரம்பத்திலிருந்து இருக்கின்றது. யார் யார் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். திட்டமிடுபவர்கள் திட்டமிடுவதை தேர்ந்தெடுக்கலாம், செயல்படுத்துபவர்கள் செயலை தேர்ந்தெடுக்கலாம், பொருளாதாரத்தில் விருப்பம் இருப்பவர்கள் அதற்கு போகலாம், இல்லை கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உழைக்கலாம். இந்த நான்குமே யார்? மனிதர்கள் தான். அப்போ அவர்களுக்கு என்று என்ன இருக்கின்றது? கர்மங்கள் இருக்கின்றது. நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய முதன்மையான அடையாளம் என்ன என்றால், ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பது, மனிதன் என்பதுதான் அடையாளம். அந்த மனிதனுடைய கர்மங்கள் என்பது அது சமுதாயத்தில் ஒரு அடையாளமே தவிர தட் இஸ் நாட் தி பிரைமரி ஐடென்டிட்டி. அது பிரதானமான அடையாளம் இல்லை. முதலில் மனிதர்களை சமுதாயத்தில் நாம் அவர்களுடைய தொழில்களை வைத்து மதிப்பதற்கு ஆரம்பித்தோம். அங்குதான் தவறு ஆரம்பித்தது. ஒரு மனிதனை முதலில் நாம் எப்படி மதிக்க வேண்டும்? ஒரு மனிதரை மனிதராக நாம் முதலில் நேசிக்க வேண்டும். ஒரு மனிதரை மனிதராக நேசிப்பதற்கு அவர் திட்டமிடுகின்றாரா, செயல்படுத்துகின்றாரா, பொருளாதார வலிமை இருக்கின்றதா, கடினமாக உழைக்கின்றாரா, இதெல்லாம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரிவுகள். நான் திட்டமிடுபவர்களை தான் மதிப்பேன், கடுமையாக உழைப்பவர்களை நான் மதிக்க மாட்டேன். அப்போ அவர் மனுஷன் இல்லையா? அப்போ முதலில் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த நால்வரையும் மனிதர்களாக நாம் பார்க்க வேண்டும். பகவான் சொல்லும் பொழுது எல்லோரையும் நான் மனிதர்களாகத்தான் படைத்திருக்கின்றேன், ஒரு மனிதன் சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்றும் நான் சொல்லியிருக்கின்றேன். தொழில்கள் என்பது அவரவர்கள் தேர்ந்தெடுத்தது. இப்போ இந்த மகாபாரத யுத்தத்தில் பகவானுடைய தொழில் என்ன? அவர் என்ன தொழில் செய்தார் சொல்லுங்க? அவருடைய தொழில் என்ன? அப்படி பார்த்தோன்னா தேரோட்டி, பார்த்த சாரத்தின், அவருக்கு பெயரே என்ன அர்த்தம்? அவர் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். இந்த பார்த்த சாரதி என்பது பகவானுடைய அடையாளம். அது பகவானுடைய அடையாளம் என்னன்னா கிருஷ்ணர் என்பதுதான் அடையாளம். அவர் பகவான்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அங்கே ஒரு மனிதனாக கிருஷ்ணராக, அது அர்ஜுனன் என்ன பண்ண வேண்டும்? கடவுளாகலாம் நினைக்க வேண்டாம். தனக்கு தேரோட்டக்கூடிய கிருஷ்ணரை ஒரு மனிதனாக முதலில் என்ன பண்ண வேண்டும்? மதிக்க வேண்டும். அங்கே கூட அர்ஜுனனுக்கே கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு அகங்காரம் வரும். சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபையமே அச்சுதனை கொண்டு போய் வண்டியை நிறுத்துன்னு என்ன பண்ணுறாரு? அப்படி கொஞ்சம் அந்த மேலே உட்கார்ந்தோடு என்ன ஆகுது? அப்போ கர்மங்கள் பொதுவாக மனிதர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு, சக்திக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பின் இந்த பிரிவினைகளே அதிகார மையமாக ஆக்கப்பட்டது சமூகத்தினுடைய ஒரு அவலம். ஒருவரே இந்த நான்கையும் செய்யலாம் இல்லையா? சில நேரம் திட்டமிடலாம், அவரே என்ன பண்ணலாம் அப்படின்னு கடுமையான உழைக்கலாம். ஆனால் இந்த பிரிவினைகள் பகவான் சொல்லும் பொழுது இந்த நாளும் இல்லைன்னு என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று மட்டும் இருந்ததுன்னு வைங்க. சமுதாயத்தில் ஒரு சேர்னு இருந்தால் என்ன இருக்குது? 4 வர்ணம் இருக்குது. அதுக்கு பாருங்கள், அதற்கு 4 கால்கள் இருக்கின்றது. அப்படின்னு அந்த 4 கால்களும் சரியாக, இப்போ இந்த 4இல் எது சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? முன்னாடி 2 இருக்குது, பின்னாடி 2 இருக்கின்றது. இப்போ முன்னாடி 2 இருக்கின்றதால அதற்கு நம்ம மாலை போட முடியுமா? அப்படி பின்னாடி இருக்கிறதால அதை அவமதிக்க முடியுமா? இந்த 4 கால்களும் இல்லாவிட்டால் நாம் உட்காரவே முடியாது. அதே மாதிரி இந்த 4 தொழில்கள் என்பது ஒரு சௌகரியத்திற்காக, ஒரு வசதிக்காக, மனிதர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக அது வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஏதாவது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இருக்கின்றதா? ஆனால் சில இடங்களில் தொழில் ரீதியாக என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு இடத்துல பணி செய்பவர் தனக்கு மேல் இருப்பவரை ஒரு மரியாதை நிமித்தமாக அவருக்கு மரியாதை கொடுப்பதுங்கிறது இயல்பு. ஆனால் மேலே இருப்பவர், கீழே இருப்பவர்கள் தங்களுக்கு மரியாதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அகங்காரம். அப்படி பணி செய்பவர்கள் தனக்கு மேலே இருப்பவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் என்று நினைத்தால் அதுவும் என்ன ஆயிடுறது? அதுவும் அகங்காரம் ஆகிவிடும். அப்போ ஒருவர் பணி நிமித்தமாக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றார், இங்கே தாழ்ந்த நிலையில் இன்னொருவர் பணியை செய்கின்றார். கீழே நான் சொல்லலை, ஒருவர் ஒரு பணியை செய்கின்றார். இப்போ ஆஃபீஸ்னு தான் பாஸ்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே இன்னொருத்தர் வேலை செய்வார். ஆனால் 2 பேரும் யார்? 2 பேரும் மனிதர்கள் தானே. இப்போ சமுதாயத்தில் இப்போ இந்த 4 தொழில்களுக்கும் ஒரு அடையாளம் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளங்கள் தான் வருணங்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? அப்படிதான் கொடுக்கப்பட்டதுன்னு பகவான் சொல்றார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொன்னார். இது நேற்று பார்த்தோம். ஏன்னா ஒன்றில் சிறந்தவர்கள் நேற்று சொன்னேன், மற்றொரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. யார் யாருக்கு எந்தெந்த கர்மம் செய்ய வருமோ அப்படி.
யோ எஸ்மின் கர்மணி குஷலக ச தஸ்மின் ஏவ யோக்தவ்யகன்னு சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். யார் யார் எந்தெந்த கர்மத்தில் குஷலமாக இருக்கின்றார்களோ, சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ, அவரவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்தந்த கர்மத்தில் தான் நாம் ஈடுபடுத்த வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டோன்னா முதல்ல கேட்குறது என்ன கேட்கின்றார்கள்? முதல்ல என்ன இருக்கும்? தகுதின்னு ஒன்று, தகுதின்னு இருக்கிறதா இல்லையா அப்படி. அந்த தகுதிக்கு பெயர் தான் வருணம். அங்கே தகுதிக்கு பெயர் தான் வருணம்னு வந்தது. இப்படித்தான் இந்த கர்மங்களின் வாயிலாக 4 வருணங்கள் என்பது தோன்றியது. இப்போ தெரிஞ்செடுத்தா உங்களுக்கு. இப்போ இதிலெல்லாம் எதுவும் கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவும் சிருஷ்டியில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் என்னுடைய சிருஷ்டி இல்லை, அக்கர்த்தாரம், நான் அதெல்லாம் சொல்லவே இல்லைன்றார். அதெல்லாம் மனிதன் ஏற்படுத்தியது. இது கர்ம விபாகம். இதே அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இதுவே குண விபாகம். சரி, இந்த 4 கர்மங்களுக்கு 4 குணங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய எத்தனை குணங்கள்னு சொன்னேன்? சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று 3 குணங்கள் இருக்கின்றது. இந்த 3ஐயும் என்ன பண்ணார்கள்? 4ஆக பிரித்தார்கள். சில பேரிடத்தில் என்ன இருக்கும்? அதீதமான சத்துவ குணம் மட்டுமே இருக்கும். சத்துவ குணம் என்றால் மன ஒருமுகப்பாடு. ஒருவேளை இப்போ ஒருவருக்கு அதிகமாக கடினமான உழைப்பு செய்வதை காட்டிலும் அதிகமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து அதில் ஈடுபட வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கும். அதற்கு என்ன வேண்டும்? இப்போ உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும், எல்லாராலையும் முடியுமா? இப்போ 1.25 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு சத்துவ குணம் இருந்தால்தான் கீதை கேட்க முடியும். அப்படி கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ என்ன வேண்டும்? இந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் எந்த குணங்கள் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் சத்துவ குணம் வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும்? ரொம்ப சிந்திக்க வேண்டும். சில நேரம் அதிகம் சிந்திப்பவர்களுக்கு சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு மதிப்பு கொடுக்கப்படுகின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா எல்லோராலும் சிந்திக்க முடியாது. இப்போ ஒரு ஜட்ஜு இருக்கார், கோர்ட்டில் வக்கீல் இருக்கிறார், ஜட்ஜும் இருக்கிறார்கள், குமாஸ்தர் இருக்கிறார், எவ்வளோ வேலையெல்லாம் பார்க்கிறார்கள். பார்க்குறதுக்கு ஜட்ஜை பார்த்தா என்ன இருக்கும்? பெரிய நேரம் வருவார்கள், எல்லாரும் எழுந்து நிற்பார்கள், உட்காருவார்கள். அவர் உட்காந்துட்டே இருப்பார். இவங்க என்ன அவர் ஒன்றும் ஆர்கியூலாம் பண்ண மாட்டார். பட் அவருக்கு அதிகமான சம்பளமானது கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? இரவு பகலாக அவர் எல்லாவற்றையும் படித்து அது திட்டமிடணுமா இல்லையா அப்படின்னு அது அவரால் செய்ய முடிகின்றது. அப்போ அதற்கு என்ன தேவைப்படுகின்றது? அதீதமான சத்துவ குணம் தேவைப்படுகின்றது. அப்போ சத்துவத்தை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு அந்த சத்துவம் சம்பந்தமாக கர்மங்களை செய்பவர்கள். இப்போ இந்த நீதிபதியினுடைய உதாரணத்திலிருந்து புரிகிறதா? அவருக்கு அது படிச்சுட்டே இருக்கணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது ஒரு உயர்ந்த ஒரு பதவி, நல்ல பதவி, மரியாதைக்குரிய பதவின்னு. இப்போ மற்றதெல்லாம் கீழானது இல்லை. அப்படி அது சத்துவ குணம் வேண்டும். அந்த சத்துவ குணத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும்? அவர் செய்யக்கூடிய அந்த நீதிபதிங்கிற அந்த கர்மம் என்ன ஆயிடுறது அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒரே வர்ணமாகி விடுகின்றது. இப்படி தான் வந்தது. அப்புறம் கொஞ்சம் அவ்வளவு சத்துவம் இருக்காது, கொஞ்சம் அதோட சத்துவத்தோடு என்ன சேரும் அப்படின்னா ரஜோகுணம் சேரும். திட்டமிடக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு அதை காட்டிலும் செயல்படுத்துவதில் செயல் வீரர்களாக இருப்பார்கள். அப்படி இப்போ ஒரு ராஜான்னு இருந்தாருன்னு அந்த காலத்தில் அவர் ரொம்ப ஆலோசனை செய்கிறதுக்கு அவருக்கு அதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பார்? எல்லா ஆலோசனைகளெல்லாம் செய்வதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மந்திரின்னு வைத்திருந்திருக்கிறார்கள். ராமராக இருந்தாலும் வசிஷ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் கொடுப்பதற்கு இருந்தார்கள். அதுக்காக ராஜா ஆலோசிக்க மாட்டார்னு இல்லை. இப்போ கடுமையாக உழைப்பவர்களும் சிந்திக்க மாட்டார்கள்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு. ஆனால் அவர்களும் சிந்திக்கின்றார்கள். இப்போ கடுமையான வேலை செய்பவர்களுக்காக சிந்திக்கிறதே இல்லையா? ஆனால் அவர்களுக்கு சிந்திப்பதை காட்டிலும் எது அதிகமாக இருக்கின்றது என்றால் பணி செய்வது என்பது அதிகம். இப்போ 2வது வரும்போது ஒரு ராஜா, அவரும் சிந்திக்கிறார். ஆனால் அவருக்கு பிரத்யேகமாக சிந்திப்பதற்கு என்று என்ன இருக்கின்றார்கள்? அவருக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர் எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும். அதற்கு என்ன குணம் வேண்டும்? சத்துவமும் இருக்க வேண்டும். 3வதாக என்ன இருக்க வேண்டும்? ரஜோகுணமும் இருக்க வேண்டும். 3வது என்ன? எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். 3வதாக இன்னும் கொஞ்சம் ரஜோகுணத்தோடு முழுமையாக ரஜோகுணம் இருந்து கொஞ்சம் அதில் என்ன சேர்ந்து விடுகின்றது அப்படின்னா தமோ குணம் என்பது சேரும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக என்ன திட்டமிடுவதிலேயோ இல்லை செயல்படுவதை காட்டிலும் அவர்கள் என்ன மற்ற காரியங்களை எல்லாம் செய்வார். இப்போ பொருளாதார ரீதியான பொருள் ஈட்டுவதற்கு அதற்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் சிந்திப்பார்கள்.
ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கோ ஆலோசனை பண்ணுறதுக்கோ அப்படிப்பட்ட சிந்தனைகளையோ கர்மங்களையோ செய்யாமல் பொருள் ஈட்டுவதற்கு மட்டும் என்ன பண்ணுவார்கள், அந்த பொருள் ஈட்டுவதற்கு என்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படி அந்த கர்மங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ரொம்ப ஆலோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கடைசியாக என்ன இருக்கின்றது, இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் இரண்டும் இல்லாமல் தமோகுணம். இப்போ இந்த தமோகுணம்ங்கிறது கீழானது இல்லை. நாம் ஆன்மீகத்தில் சொல்லும் பொழுது தான் சத்துவம் ரஜஸ் தமஸ் அதெல்லாம் உள்ள. இன்னொன்று, இது கடுமையான உழைப்பு, ரொம்ப சிந்திக்க வேண்டாம், திட்டமிட வேண்டாம். இன்னொருத்தர் சொன்னால் என்ன பண்ணுறோம், நீங்கள் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் நீங்களே யோசிச்சு வைங்க, நீங்களே என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க, நான் முழுமையாக நான் எல்லா காரியத்தையும் செய்து விடுகின்றேன். என்ன இருக்கும், வெறும் கர்மங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். இப்போ 4 எடுத்தா வெறும் சத்துவம், அப்புறம் சத்துவமும் ரஜஸும் சேர்ந்தது, கொஞ்சம் ரஜோகுணமும் தமோகுணமும் சேர்ந்தது. 3வது என்ன, தமோகுணம் என்றால் ஸ்தூலமாக எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதற்காக அவர்களுக்கும் சிந்திக்க மாட்டார்கள் அர்த்தம் இல்லை, அவர்களுக்கு அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி தேவைப்படாது, அவர்கள் அதை விரும்பவில்லை. அப்போ அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றார்கள், கர்மங்களை தேர்ந்தெடுக்கின்றார். இப்போ 4 வருணம் இங்கேயும் எடுத்தா, அங்கேயும் 4 வருணம் எடுத்தா. இப்போ வருணம்னா நிறம்னு சொன்னேன். இப்போ சத்துவகுணத்திற்கு வெண்மைன்னு ஒரு நிறம் கொடுத்திருக்கிறார்கள், ரஜோகுணத்திற்கு இந்த சிகப்பு நிறத்தை கொடுத்திருக்கின்றார்கள், தமோ குணத்திற்கு கருப்பு நிறத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 3ஐயும் சேர்த்தால் 4 நிறங்கள் வந்து விடுகின்றது. அப்போ இதெல்லாம் சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா குணகர்ம விபாக. இப்போ தர்ம சம்ஸ்தாபனம்னு என்ன, இந்த 4 அங்கங்களும் என்ன கர்ம ரீதியாகவும் சரி, குண ரீதியாகவும் சரி, கர்ம ரீதியாகவும் சரி, சமுதாயத்தில் இந்த 4 பேரும் என்ன பண்ண வேண்டும், அந்த சமுதாயத்தினுடைய உயர்விற்காக பாகுபாடுகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், எல்லோரும் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்து சிந்திப்பவர்கள் சிந்திக்கட்டும், செயல்படுத்துபவர்கள் செயல்படுத்தட்டும், நிதி வழங்குபவர்கள் நிதியை கொடுக்கட்டும், கடுமையான உழைப்பவர்கள் உழைக்கட்டும், எல்லோரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதித்து ஒரு சமுதாய நலனிற்காக, ஒரு சமுதாய மேம்பாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்தை உயர்த்துவதற்காக 4 பேரும் சேர்ந்து கர்மங்களை செய்ய வேண்டும். அப்போதான் எப்படி இருக்கும், தர்மம் தழைத்து ஓங்கும். இப்போ இதில் யாராவது ஒருத்தர் தங்களுடைய பணியை சரியாக செய்யாவிட்டால் என்ன ஆகிவிடும் அப்படின்னா அதர்மம் என்பது மேலங்கிவிடும். தேர் வில் பி a டிஸ்இன்டகிரேஷன், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஒரு டிஸ்இன்டகிரேஷன் ஆகிடும், இன்டகிரேஷனாக இருக்காது. இப்போ இதுதான் நான் சொல்கிறேன், இது ஒரே மனிதனிடத்திலே சில நேரங்கள் என்ன இருக்கும், இந்த 4 கர்மங்களும் இருக்கும், இந்த 4 வருணங்களும். இப்போ கிருஷ்ணர் பெரும்பாலும் என்ன பண்ணுறார், தேர் ஓட்டுறார். அது பார்த்த என்ன கர்மம், அது தமோ குண கர்மம், கர்மமாக பார்த்தால் தேர் ஓட்டினா போகிறோம். ஆனால் எங்கெங்கே அர்ஜுனனுக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டுமோ அங்கெல்லாம் என்ன செய்கின்றார், ஆலோசனைகளையெல்லாம் வழங்குகின்றார். அவரே அன்றைக்கு யுத்தம் முடிந்த உடனே நீங்கள் மகாபாரதத்தில் படித்தீர்கள் என்றால் தன்னுடைய தேரை தானே எல்லாவற்றையும் துடைக்கின்றார். தேரை கழுவி குதிரைகளை எல்லாம் கழுவி விட்டு, அதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் ஆள் வச்சுக்கல அப்படின்னு. அந்த கர்மங்களை எல்லாம் கிருஷ்ணரே செய்திருக்கின்றார்கள். இப்படியாக இந்த 4 வருணங்கள் என்பது சிருஷ்டிக்கப்பட்டது. இப்படி தான் இருந்தது குணம் கர்மம். இதில் எங்கேயாவது பிறவின்னு சொல்லியிருக்கின்றதா, பிறப்பில் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ பிற்காலத்தில் இது எப்படி பிறப்பினுடைய அடிப்படையில் இந்த வருணங்கள் எல்லாம் தோன்றியது, பிறப்பினுடைய அடிப்படையில் எப்படி தோன்றியதுன்னா, இந்த படைப்பிற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது அப்படின்னு. சரி, நாம் ஏதோ பிறந்து 50-60 வருஷம்தான் ஆறுது அப்படின்னு நமக்கு நம்மளுடைய மூளை குருவி மூளை மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இருக்கக்கூடிய காலங்களில் ஏதோ சமூக நீதிக்கு எதிராக போராடுகிறோம், அதுதான் நம்ம சொல்கிறோம் அப்படி புரிந்து கொள்ளாமல், இந்த ஸ்லோகங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல். இந்த சிருஷ்டிக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. அப்போ படைப்பு காலத்திலிருந்து என்ன பண்ணார்கள், ஒத்த இயல்புடையவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டார்கள். இப்போ கூட அப்படி இருக்குமா இல்லையா அப்படின்னு, ஒரு 10 பேர் இருந்தால் அதில் ஒரு 4 குரூப் இருக்கும், அது எங்கேயுமே தவிர்க்கவே முடியாது. அப்படி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லேயே பண்ண படிக்கிற பசங்கள்லாம் என்ன இருப்பாங்க, குச்சுன்னு அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துப்பார்கள். கொஞ்சம் விளையாட்டில் ஆர்வம் இருப்பவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள், விளையாட்டில் ஆர்வம் இருப்பவர்கள் இருப்பார்கள். இப்போ சன்னியாசிகளிலேயே கூட வெறும் நிறைய கர்மத்தை மட்டுமே ஆர்வம் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இருக்கின்றார்கள், இல்லை சாஸ்திரங்களை படிக்க வேண்டுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய சன்னியாசிகள், ஒவ்வொருத்தரும் பல்வேறு ஆர்வம் இருக்கும். அப்போ ஒத்த இயல்புடையவர்கள்
படைப்பினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து என்ற ஒரு குழுக்களாக அவர்களே என்ன பண்ணுறார்கள்? இது இயல்பா இல்லையா? இது பகவான் அப்படி ஏற்படுத்தினார்? ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஒரு குழு இருக்கின்றது. இதெல்லாம் யார்? இதெல்லாம் இப்போ வெளியிலேயே ஆட்கள் இருக்கின்றார்கள். இங்கெல்லாம் யார் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம்? இப்போ 5 நாட்களாக யார் கீதையை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ நாமெல்லாம் என்ன சேர்ந்திருக்கிறோம்? இது கீதை படிக்கக்கூடிய ஒரு வர்ணம், பிராமணர்கள் சொல்லலாம். இப்போ படிக்கிறதால இது அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார்கள். அப்போ ஒத்த குழு உடையவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள்? அதில் விருப்பம் இருப்பவர்கள் ஒரு குழுவாக அப்படியே பிரிந்து கொண்டு எதில் எந்தெந்த காரியங்களுக்கு அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி, கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவினையை யாரும் ஏற்படுத்தவே இல்லை. அப்போ அவர்களுக்குள்ளாகவே என்ன பண்ணார்கள்? திருமணம் எல்லாம் செய்து கொண்டார்கள். ஒத்த இயல்புடையவர்களே திருமணம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் டாக்டராக இருந்தால் பையனுக்கு யாரை பார்க்கிறார்கள் அப்படின்னு டாக்டர் மாப்பிள்ளையை தான் பார்ப்பார்கள். இது இயல்பாகவே என்ன இருக்கின்றது? அவர்கள் ஒன்றுக்கொன்று திருமணம் செய்து அப்படி நீண்ட காலங்களாக இருக்கும்போது அம்மாதிரியான குழுக்களுக்கு குலம், அதை என்ன எடுத்து ஒரு குலம் ஆகிவிட்டது. இப்போ வர்ணம் எப்படி குலமானதுன்னு பாருங்க. அந்த வர்ணங்களுக்கெல்லாம் என்ன எடுத்து அந்த ஒத்த குழுக்களுக்கு ஒவ்வொரு குலம், இது ஒரு குலம். ஆனால் மொத்தத்தில் பார்த்தோன்னா என்ன குலம்? நாம மனித குலம் தானே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் தானே சொல்ல. ஒரே குலம், மனித குலம் தான். ஆனால் அவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி, குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு நீண்ட நாட்களாக அவர்கள் எல்லோரும் ஒரே குழுக்களாக இருந்து அதிலேயே பரிமாற்றம் செய்து கொண்டு இருந்ததால் என்ன ஆயிடுறது அப்படின்னு பார்த்தா, அந்தந்த குலத்திற்கு நாம் ஒரு அடைமொழி வைத்திருக்கின்றோம். இப்படி தான் வந்தது. இதையும் பகவான் என்ன பண்ணலை? நீங்கள்லாம் ஒன்றா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் மனிதர்களுக்கு இயல்பாகவே அவர்களே சிருஷ்டித்து கொண்டார்கள். அப்போ அந்த குலங்கள் எல்லாம் என்ன ஆகுது? குலங்கள் எல்லாம் உருவாகியது. கொஞ்ச நாட்கள் அப்படி தான் சொல்கிறோம். அது அவருக்கு ரத்தத்திலேயே இருக்குன்னு எப்படி சொல்கிறோம்? இன்னைக்கு டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவார்கள்? அப்படி உனக்கு ரத்தத்திலேயே என்ன இருக்குது? இது உங்களுடைய ரத்தத்திலேயே இருக்கின்றது அப்படி பொதுவாக சொல்கிறோம். ஆனால் அது இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி இப்போ ஒரே தாய் தந்தையருக்கு 4 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் 4 பேரும் ஒரே மாதிரியே ஒரே வேலையை செய்கின்றார்கள் இல்லை. அப்போ கர்மம் மாறினாலும் வருணம் மாறும், குணம் மாறினாலும் எது மாறுகின்றது? வருணம் என்பது மாறிவிடும் அப்படின்னு. ஆனால் ஒரு அடைமொழிக்கு மட்டும் என்ன இருக்கும்? நீண்ட நாட்களாக சேர்ந்தே இருந்ததால் ஒரு குலப்பெயர் இருக்கும். அந்த அடைமொழி நின்று விடுகின்றது. அப்படி இந்த குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அந்த குலத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ண முடியாது? எடை போட முடியாது. அவர்களுடைய வருணம் என்று ஒன்று விட்டால் அது கர்மத்தையும் குணத்தையும் வைத்துதான். குணம் மாறினால் வருணம் மாறும், கர்மங்கள் மாறினால் வருணங்கள் மாறும். இப்போ இதை பகவானை சிருஷ்டி பண்ணார். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அதனுடைய நெத்தியில் ஜாதி எழுதி ஏதாவது ஒட்டி இருக்கிறதா? ஏன்னா இந்த குழந்தை பிறக்கும்போது ஹிந்து அப்படின்னு ஏதாவது எழுதி ஒட்டி இருக்கிறதா? இல்லை கிறிஸ்துவர்னு எழுதி ஒட்டி இருக்கிறதா? அப்போ அந்த குழந்தைக்கு அந்த மதம்ங்கிற அடையாளம் எப்படி வந்தது? பிறப்பிலிருந்தே வந்தது. ஏனென்றால் நீண்ட காலங்களாக ஒரே விதமான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹிந்துன்னு இருந்தது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு எந்த மதம்னே தெரியாது. அந்த குழுவில் பிறந்ததால் அந்த மதத்தை சேர்ந்தது அந்த குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் மனிதர்கள் மதம் மாறுகின்றார்களா இல்லையா? அப்படி இந்த மதம் வேண்டாம், எனக்கு வேறு மதம் வேண்டும்னு மதமும் மாறுகின்றார்களா இல்லையா? அப்படி அப்போ பகவான் இந்து மதம்னு சிருஷ்டி பண்ணாரா? பகவானை குறை சொல்ல முடியும். இப்போ சண்டை போட்டுக்கிறவங்க மதத்திற்கு நடுவில் இதெல்லாம் பகவான் ஏற்படுத்தியதா? ஒன்றும் இல்லை. எப்படி இப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் இந்து மதத்தில் பிறந்ததாலே ஹிந்து ஆயிட முடியாது. அப்படி இந்து மதத்தில் பிறந்துட்டோங்கிறதுக்காக நான் ஹிந்துன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இந்து மதத்தினுடைய கலாச்சாரம் என்னவோ, பண்பாடுகள்லாம் என்னவோ, அதையெல்லாம் பின்பற்றினால்தான் என்ன சொல்ல முடியும்? அதையெல்லாம் பின்பற்றினால் ஹிந்துன்னு சொல்கிறோம். அதனால் ஒரு குலத்தில் பிறந்ததாலேயே உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அப்படி கர்மங்கள் குணங்கள் இங்கே உண்மையிலே பார்த்தோன்னா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு மகாபாரதம் படித்தீர்கள் என்றால் பரசுராமர் இருக்கிறார். அவர் குலம்னு பார்த்தோன்னா, வர்ணத்தை சொல்லலை நான், அவர் குலம்னு பார்த்தோன்னா அவர் பிறந்தது குலம் என்ன? அவர் அந்தணர் குலத்தில் பிறந்தார். அப்படி ஒரு குலம்
இப்போ வேதங்களை எல்லாம் படிப்பவர்கள், அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறார்கள், இறைவனுடைய காரியங்களை செய்பவர்கள். அதே மாதிரி ஒத்த இயல்புடையவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த குழந்தைகளுக்கும் எதில் அப்படியே விருப்பம் இருந்தது. அது ஒரு காலம். இப்போ மகாபாரதம் சொல்லும் பொழுது இப்போ பிறப்பை வைத்து கொண்டு வர்ணங்கள் நிச்சயிக்கப்படுவதில்லைன்னு தெளிவான ஸ்லோகங்கள் யாருக்காவது வேணும்னா நான் எடுத்து கொடுக்குறேன். மகாபாரதத்தில் இருக்கின்ற தர்மபுத்திரரிடத்தில் நகுஷன் இந்த கேள்வியை கேட்பான். இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு மனிதனுடைய குலம் என்பது பிறப்பால் நிச்சயிக்கப்படுகின்றதா இல்லை அவனுடைய குணத்தால் நிச்சயிக்கப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக பிறப்பால் கிடையாது, மனிதர்களுடைய குணத்தினால் தான் குலம் என்பது நிச்சயிக்கப்படுகின்றதுங்கிற மகாபாரதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது என்னைக்கோ சொன்ன மனுஸ்மிருதியை பிடிச்சுட்டு இருக்கும். அவர்களுக்கு இந்த சாதுர்வண்ணிய மயா சுருஷ்டம்ங்கிறது புரியவும் புரியறதில்லை. இப்போ அவர் பிறக்கும் பொழுது அந்தணர் குலத்தில் தான் பிறந்தார், குலம்னு பார்த்தோன்னு. ஆனால் அவருடைய கர்மங்கள் எல்லாம் எதுவாக இருந்தது? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாரையும் ஒட்டுமொத்த க்ஷத்திரியர்களை என்ன பண்ணணும், அழிக்க வேண்டும். அவர் க்ஷத்திரியர்களை காட்டிலும் என்ன பண்ணார் அப்படி ரொம்ப ரொம்ப வீரியமாக இருந்தாரா இல்லையா? அப்போ வர்ணம் மாறி போயிடுத்தா இல்லையா? அவருடைய வர்ணம்ங்கிறது மாறி போயிடுத்தா? இப்போ விஸ்வாமித்திரர் குலமாக பார்த்தோன்னா எந்த குலத்தில் பிறந்தார் விஸ்வாமித்திரர்? க்ஷத்திரியராக பிறந்தார். அப்புறம் அவர் க்ஷத்திரிய தொழிலையெல்லாம் விட்டு விட்டு எதுவாக ஆக வேண்டும், பிரம்ம ரிஷின்னு ஆக வேண்டும். அப்புறம் கடைசியில் அவர் எதுவாக ஆனார்? பிரம்ம ரிஷி ஆனார். அவருடைய வர்ணம் மாறிடுத்தா இல்லையா? ஆனால் குல அடைமொழின்னு பார்த்தார். இப்போ பரசுராமர் என்ன குலம் அப்படின்னு பார்த்தா நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது அந்தணர்னு சொல்லுவோம். விஸ்வாமித்திரர் என்ன? க்ஷத்திரியர்னு சொல்லுவோம். அந்த அடைமொழி, குலத்தினுடைய அடைமொழி பழக்கத்தால் அப்படியே நின்று விட்டது. அப்படி ஆனால் அந்த கர்மங்களையும் செய்யறதில்லை, அந்த குணமும் நமக்கு இல்லை. ஆனால் எதை மட்டும் வச்சிருக்கிறோம் அப்படின்னா பேரை மட்டும் வச்சிருக்கிறோம். அது பிரயோஜனம் இல்லை. ஒரு காலத்தில் அந்தந்த குலத்திற்கு என்று இருந்தது, அவர்களுடைய கர்மங்களும் அதே போன்று இருந்தது, அவர்களுடைய குணமும் அதை ஒத்து இருந்தது, எல்லாம் ஒத்து இருந்தது. அப்போ அது பிறவியிலேன்னு சொன்னார். இப்போ அதையெல்லாம் சொல்ல முடியுமா? பின்பு இதெல்லாம் என்ன எடுத்து எல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கு திருமணம் கூட ஒரே குலத்தில் தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்னு எதிர்க்கிறார்களா இல்லையா அப்படின்னு அது மாறிடுது, காலம் மாறிவிட்டது. ஆனால் அடிப்படையாக இந்த 4 வருணங்கள், இந்த 4 குணங்களும் 4 தொழில்களும் சமுதாயத்தில் இருக்கின்றதா இல்லையா? அது இருந்து கொண்டே தான் இருக்கும். எவ்வளோ பகவான் தெளிவாக இதில் சொல்லிட்டாரா இல்லையா? அப்படிதான் குணமும் கர்மங்களும் என்ன எடுத்து, குணமும் கர்மங்களும் அப்படிதான் குணம், கர்மம், குலம் இதெல்லாம் தோன்றியது. நான் நேற்று சொன்ன பின்னாடி தான் இது என்ன, இவையெல்லாம் அதிகார மையங்களாக மாற்றப்பட்டது. ஒரு காலத்தில் என்ன பண்ணார்கள் அப்படின்னா, அப்படி உயர்ந்த கர்மங்களை சிந்திப்பவர்களெல்லாம் தாங்கள் அதிகார மையத்தில் இருக்கின்றோம் என்ன பண்ணார்கள், மற்றவர்களை அடக்கி வைத்திருந்தார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு மாறி வந்தது. அப்படி அப்புறம் கடுமையாக உழைப்பவர்களெல்லாம் என்ன பண்ணார்கள், வெகுண்டு எழுந்தார்கள். அப்படி வெகுண்டு எழுந்து என்ன பண்ணார்கள், திட்டமிடுபவர்கள் இருக்கட்டும், சிந்திப்பவர்கள் இருக்கட்டும், நாங்கள் வேலை செய்தாதானே, அப்படிதான் யூனியன் எல்லாம் வந்தது. இதெல்லாம் ஆரம்பித்த தங்களுடைய நீதிக்காக அதிகார வர்க்கத்திற்கு, மையத்திற்கு எதிராக இந்த போராட்டங்கள் எல்லாம் வெடித்தது. இந்த வர்ணங்களுக்குள் இது இருக்கின்றது. ஆனால் நாம சொல்லக்கூடிய இந்த ஜாதிங்கிறது இங்கே எங்கே வந்திருக்கின்றது? பகவான் சொல்லும் பொழுது வர்ணம் தான் நான் சிருஷ்டி செய்தேன்னு சொன்னார் தவிர ஜாதியை பற்றி சொல்லலையே. அதனால் தஸ்ய கர்த்தாரம் அப்படின்னா இதே இந்த 4 குணங்கள் என்பது இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த தொழில்கள் எல்லாம் என்ன இருக்கின்றது, இறைவனாலேயே படைக்கப்பட்டது. ஆனால் பகவான் கை கழுவிட்டார். கர்த்தாரம் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணும். ஆனால் அக்கர்த்தாரம்னு என்ன, யார் இதை இவர்கள் தான் செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், நான் என்ன பண்ணலை, அதெல்லாம் அவர்களுடைய விருப்பம். இப்போ ஒரு யூனிவர்சிட்டின்னு இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போனால் என்ன இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ், நீங்கள் கணக்கு வேணும்னா பிஎஸ்சி படிக்கணும்னா பிஎஸ்சி படிக்கலாம், பிகாம் படிக்கணும்னா பிகாம் படிக்கலாம், பிஏ படிக்கணும்னா பிஏ படிக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இன்ஜினியரிங் வேணும்னா இன்ஜினியரிங் போகலாம், இல்லை மருத்துவம் படிக்கணும்னா மருத்துவம் படிக்கலாம். இப்போ யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்கிறது அவர்கள் தானே தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்த குலத்தில் இருப்பவர்கள் தான் மருத்துவம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது இருக்கின்றதா? எங்கேயாவது குல வழக்கங்கள் இருக்கின்றதா? ஒன்றும் இல்லையே. அதான் பகவான் சொல்றார், இந்த யூனிவர்சிட்டியை, இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை நான் உருவாக்கினேன். அப்புறம் மனிதர்கள் அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி, விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மங்களை எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அர்ஜுனா என்னை குறை சொல்லாதேன்னு என்ன பண்ணிடுறார் அப்படின்னா கை கழுவி விட்டுடுறார். அதனால் அக்கர்த்தாரம் அபிமா.
ஆனால் நீங்கள் இவ்வளவு விளக்கமாக சொன்னாலும் திருப்பி இந்த உலகத்தில் என்ன இருக்கும்? இப்போ எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? இந்த வர்ணத்தையே மறந்துட்டோம். எல்லாரும் ஒன்று தான், எல்லோரும் மதிக்கப்பட வேண்டும்ங்கிறதெல்லாம் மதித்துட்டு இப்போ என்ன இருக்கிற அந்த அடையாளம், அப்புறம் அந்த அடைமொழி என்ன எடுத்து, தொழில் கூட போயிடுத்து. ஒரு காலத்தில் அட்லீஸ்ட் தொழிலுக்காவது ஒரு மரியாதை, அதுவும் போய் இப்போ என்ன, எது நின்று விட்டது சமூகத்தில்? இப்போ இவ்வளோ சொல்கிறார்களே, இப்போ அதை நீக்க முடியுமா? அந்த ஜாதிங்கிற ஒன்றை சமுதாயத்திலிருந்து எடுக்க முடியுமா? எல்லோரும் ஒன்று தான் சொல்ல முடியுமா? இப்போ அரசாங்கமே முதல்ல போன உடனே என்ன பண்ணுறது? அதை அடிப்படையாக வைத்துத்தானே சமுதாயத்தில் எல்லா பிரிவினைகளும் இருக்கின்ற, அது மாற்ற முடியாது. ஆனால் இங்கே எங்கேயும் என்ன பண்ணலை, பகவான் என்ன சொல்லலைன்னா, நாம் ஏதோ இதற்காக ஹிந்து மதம் அப்படின்னாலே உடனே என்ன பண்ணிடுறோம்? இந்து மதம் என்றாலே இந்த வர்ணங்களை சொல்லக்கூடியது, இது இவர்கள் உயர்ந்தவர்கள், அப்படிலாம் எங்கேயும் சொல்லவே இல்லையே. பகவான் எங்கேயுமே பிறப்பால்னு சொல்லவே இல்லை. அப்படி அப்புறம் எல்லாரும் ஒன்றா இருந்ததால் பிறப்பால் ஒத்த குணம், அதே மாதிரி குணங்களை இருந்தவர்கள். மரபு வழக்கப்படி அவர்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னு, உனக்கு மரபிலேயே இருக்குன்னு சொல்லுவார்கள். அதான் மரபணுன்னே சொல்கிறோம் அப்படின்னு. அந்த டிஎன்ஏலே இருக்கும் சிலருக்கு. அப்போ அது கூட அது கொஞ்ச நாள் கழித்து வர்ணங்கள்லாம் கலந்து போய் விட்டது. இந்த யுத்தங்களெல்லாம் நிறைய வந்தது, அப்புறம் படையெடுப்புகள் வந்தது, ஆக்கிரமிப்புகள் வந்தது, வர்ணங்கள் எல்லாம் மாறி போயிடுத்து. அப்போ இருந்த மாதிரி இப்போ என்ன கிடையாது? இப்போ கிடையாது, இப்போ எதுவும் இல்லை. சும்மா இந்து மதத்தை குறை சொல்ல வேண்டும்னா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லலாமே தவிர இது ஆழ்ந்து பொருளை பார்க்க வேண்டும். சரி, நம்முடைய குணங்கள் என்ன, நம்மளுடைய நாம் என்ன கர்மத்தில், அதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய குணங்கள் மூலமாக, கர்மங்களின் மூலமாக எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு பங்களிப்பினை கொடுத்து ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எந்த விதத்தில் நாம் ஒரு பங்களிப்பினை கொடுக்கலாம்னு நினச்சா போகிறோம், பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆகிடும். அதனால் பகவானுக்கு ஏதோ இந்த முதல் வர்ணத்தார் தான் பிரியமான அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் யார் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று வலிமையானதாக, இட்ஸ் கால் சோஷியல் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். சமுதாயங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் எப்பொழுதாவது குழப்பங்கள் நேர்ந்தால், யாராவது இந்த கட்டமைப்பை உடைக்க முயன்றால் என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கின்றேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே இதை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகம் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ. இப்போ குண விபாகம்னு தெரியுமா, கர்ம விபாகம்னு தெரிஞ்சு போயிடுத்தேன், சாதுர்வர்ணியம்னு தெரிஞ்சுடுத்தேன். மயா சிருஷ்டம்னு இதை கிருஷ்ணன் சிருஷ்டிக்கலை. படைப்பிலேயே என்ன இருக்கிறது, ஒரு ஆத்ம வஸ்துவிலிருந்து இதெல்லாம் தோன்றி இருக்கின்றது. அப்புறம் அதையெல்லாம் என்ன பண்ணுறார்கள், பெரியவர்கள் வகைப்படுத்தி வைத்தார்கள், அவ்வளோதான். அகர்த்தாரம் அப்படி. ஆனால் யாரும் யாரையும் என்ன பண்ணலை, இதை தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் என்ன பண்ணலை. அப்படி ஒரு காலத்தில் செய்தார்கள். அதிகார மையங்கள் என்ன, நீங்கள் இந்த காரியத்தை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதெல்லாம் இப்போ மாறிடுது. இப்போ அதையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்லோகம். இப்போ அக்கர்த்தாரம்னு சொன்னார் இல்லையா, இப்போ அந்த டாபிக் முடிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் நம்மளுடைய மனதை இப்போ அந்த டாப்பிக்லேருந்து எடுத்துடும். இப்போ பகவான் சார் எந்த கர்மங்களை நாம் செய்தாலும், ஏன்னா நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா கடுமையான தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய குணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கர்மங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முதலில் நாம் எல்லோரும் மனிதர்கள். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மனிதர்களுக்கு இந்த கர்மங்கள் தான் என்ன ஆகின்றது, இந்த கர்மங்களும் குணங்களும் தான் மனிதர்களுக்கு பந்தத்தையும் கொடுக்கின்றது. இப்போ அந்த டாப்பிக்கு வந்துடுவோம். இப்போ இந்த கர்மங்கள் குணங்கள் தானே நம்ம என்ன பண்ணின்றது, நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் நம்மை பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் கர்மங்களை நிறுத்த முடியாது. எப்படி விடுதலை அடைவது, அதற்கான் ஆன்ம விடுதலை அடைவது எவ்வாறுங்கிறது அடுத்தது முழுக்க முழுக்க ஒரு நல்ல உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்கணும். ரொம்ப சூக்ஷ்மமான ஸ்லோகங்கள் பாருங்கள். பகவான் சொல்றார் பார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹாம் இதி மாம் யோபிஜானாதி
கர்மபீர் நச பத்யதே. இப்போ இந்த ஸ்லோகத்தை முதல்ல பகவான் சொல்றார், ஏயதா மாம் பிரபத்யந்தே ஸ்தான் சதைவ. யார் யார் என்னை எவ்விதமாக வழிபடுகின்றார்களோ, எதை எதிர்பார்த்து வழிகின்றார்களோ, எந்த நோக்கத்தோடு வழிபடுகின்றார்களோ அவரவர்களுக்கு அவர்களுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி சொல்லிட்டா என்னென்ன, பொதுவாக நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு இப்போ பொறுப்பே இல்லாத மாதிரி, இப்போ பகவான் நீ யாரையும் திருத்தவே மாட்டேயான்னா பகவான் சொல்கிறார், நேற்று தான் சொன்னேன், இறைவனை வழிபடுவது என்பது வேறு, இறைவனை புரிந்து கொள்வது என்பது வேறு. இப்போ இறைவனை வெறும் வழிபடணும்னு மட்டும் கோவில்கள்லாம் இருந்தால் பகவான் ஏன் அவதாரம் எடுக்கணும்னு, பகவான் ஏன் அவதாரம் எடுக்கணும்? கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறோம், ராமர் கோவிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ராமர் எப்படி வாழ்ந்தார், கிருஷ்ணர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லையா அப்படின்னு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும், மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் வழிபாடுகளை குறை சொல்லவே இல்லை அப்படி. ஆனால் அந்த வழிபாடுகளை காட்டிலும் எது ரொம்ப முக்கியது அப்படின்னா, இறைவன் அவரும் கர்மங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை எப்படி படிக்கணும்னா, பொதுவாக தன்னுடைய அப்பா பையனாக இருந்தால் என்ன பண்ணுவார், ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை வளர்த்து இருந்த அப்பாவாக இருந்தால் பையனுக்கு என்ன உபதேசம் பண்ணுவார்? அப்பா, என்னுடைய காலத்தில் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கடினமாக உழைத்து உங்களையெல்லாம் வளர்த்துருக்கிறேன், அடுத்து நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்களும் பொறுப்பாக இருக்கணும், அதே மாதிரி என்ன பண்ணணும், கடுமையாக உழைத்து ஒரு அறிவுரை சொல்வாரா இல்லையா அந்த பையனுக்கு? இல்லை அந்த அப்பா ஒன்றும் இல்லாமலும், அப்பா நான் ஒழுங்காக இருக்கல, குடிச்சு நான் கெட்டு போனேன், என்னைய மாதிரி நீயும் கெட்டு போக சொல்லுவார். நான் தான் இப்படி போயிட்டேன், அட்லீஸ்ட் நீயாவது என்ன பண்ணு, நான் தான் படிக்காமல் போயிட்டேன், இப்படி இல்லாமல் போயிட்டேன், நீயாவது படித்து என்ன பண்ணு, இம்மாதிரியாக தன்னை போன்று இல்லை தன்னை காட்டிலும் என்ன பண்ண வேண்டும், உயர்ந்ததாக தன்னுடைய மகன் வர வேண்டும் நினைக்கிறாரா இல்லையா? இப்போ பகவான் என்ன நினைக்கிறார், தன்னுடைய பக்தர்களாக இருந்தால் தன்னை போலவே இருக்கணும்னு நினைக்கின்றார். நீ கும்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணாதி நான் எவ்வாறு நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவோ தன்னுடைய விருப்பத்தை என்ன சொல்றார், வழிபட வேண்டாம்னு சொல்ல. இல்லை வழிபட்டுட்டு போறேன். இல்லைன்னா ஒரு பையன் இருக்கான், டெய்லி அப்பா அம்மாவுக்கு நல்லா பார்த்த நமஸ்காரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கின்றது, அப்பாவுடைய படத்தை பையிலே வச்சிருக்கிறான், பர்ஸ்லேயே வச்சிருக்கிறான், டெய்லி கும்பிடுறான். ஆனால் ஒரு வார்த்தை அப்பா என்ன சொல்றாரோ அம்மா என்னதோ அதை கேட்கிறதே இல்லை அப்படி. இப்போ இது என்ன பிரயோஜனம்? இப்போ எல்லாம் வழிபாடெல்லாம் என்ன இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் சொல்கிறது, தாய் தந்தையர் சொல்கிறதே அவர்களுடைய உபதேசத்தை நாம் கேட்கவே இல்லைன்னா அவர்களை வழிபட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ பகவான் சொல்கிறார், நீ வழிபட வேண்டாம்னு சொல்லலை. அதனால ஏயத்தா மா, அதுக்கு தான் சொல்கிறார், ஏயத்தா மாம் பிரபத்தியந்தே. அப்போ அவரவர்கள் அப்போ இறைவனை வழிபடவில்லை, நாம் எதை வழிபடுகின்றோம் என்றால் நம்முடைய விருப்பத்தை நாம் வழிபடுகின்றோம். நம்ம சொல்கிறது என்னமோ கடவுளை கும்பிடுறோம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம கும்பிடுறது என்ன, we are only worshipping our desires, we are not worshipping God. அதுக்கு பகவானுக்கு தெரியாமலாக இருக்கும் அப்படின்னு. இந்த சூக்ஷ்மங்கள் புரியறது அவங்க. இப்போ பகவான் என்ன பண்ணுறார், ஒரு அப்பா மாதிரி என்ன பண்ணுறார், அப்போ நான் எப்படி இருக்கேன், நான் இந்த மாதிரி கர்மங்களை எல்லாம் செய்கிறேன், அதனால் எனக்கு என்ன பண்ணுறதில்ல, நான் எவ்வளவு கர்மங்களை செய்தாலும். இப்போ பகவான் 126 வருஷம் இருந்தார். நீங்கள் எங்கேயாவது கிருஷ்ணர் ஓய்வெடுத்தார்னு பார்க்க முடியுமா? 126 வருடமும் கடுமையாக உழைத்தார். அப்படி தனக்கென்று ஒன்றும் அவர் உழைக்கலை. அப்படி எல்லாமே பார்த்தோன்னா தர்மத்திற்காக செய்தார் உழை. ஆனால் அவர் என்ன சொல்றார், எந்த கர்மமும் என்ன பண்ணவில்லை, என்னை பந்தப்படுத்தவே இல்லைங்கிறார். நீயும் என்ன பண்ண, அதே மாதிரி கர்மங்களை செய், கர்மங்களை செய்யாமல் இருக்காது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவும் கர்மங்கள் உன்னை பந்தப்படுத்தாத மாதிரி நீ செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தரிசனம். கர்மங்களை எல்லாம் செய்யணும். ஆனால் இப்போ கர்மங்கள் நம்ம என்ன செய்யுது, சுகம் துக்கம் பாப்பம் புண்ணியம்னு கர்மம் பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எவ்வாறு இந்த கர்மத்தினுடைய பந்தங்களிலிருந்து விடுபடுவது, அதை தான் இந்த பாடலில் சொல்லும் பொழுது பகவான் சொல், நமாம் கர்மாணி லிம்பந்தி. புரியுறது? அது கர்மங்கள் என்னை தொடுவது இல்லை. அதுக்காக கர்மங்களை செய்வதில்லைன்னு சொல்கிறாரா? இல்லை அப்படின்னு. கர்மங்களை நான் செய்து கொண்டே எல்லா கர்மங்களையும் செய்கின்றேன், ஆனால் எந்த கர்மமும் என்ன பண்ணுவதில்லை, எந்த கர்மங்களும் என்னை தீண்டுவதில்லை அப்படின்னு. கர்மம் என்னை பந்தப்படுத்துவது இல்லை அப்படி.
சில சமயம் நம்ம பகவத்கீதை கேட்குற மாதிரி தான், ஃபுல்லாக கேட்பானா உள்ள என்ன ஆகாது, ஒரு ஸ்லோகம் கூட தொடாமல் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்கக்கூடாது. அப்படி உலகத்தில் என்ன இருக்கணும், இந்த பத்மபத்திர இவாம்பசான்னு பின்னாடி சொல்ல போகிறார், முன்னாடியும் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்தே சொல்கிறேன். நான் பகவான் சொல்ல நமாம் கர்மாணி லிம்பதி. ஆனால் கர்மங்களையெல்லாம் என்ன பண்ண, நான் எல்லா கர்மங்களையும் செய்கின்றேன், ஆனால் கர்மம் என்ன பண்ணுறதில்லை, என்னை கட்டுவது இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லார், நமே கர்ம பலே ஸ்பிருகாட் மே, எனக்கு கர்மத்தினுடைய பலன்களில் அதீதமான பேராசையோ பற்றோ கிடையாது. அப்போ நாமளும் அப்படி இருக்க, நீயும் கர்மங்களை எல்லாம் செய். அதே நேரத்தில் கர்மத்தினுடைய பலன் வரும், அதை பற்றோடு தான் செய்ய வேண்டும்ங்கிற இந்த பலன்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்ற நீ செய். வர்றது என்ன பண்ணும், வர்றதை ஏற்றுக்கொள்ளும். வாட் எவர் இட் கம்ஸ். சில நேரம் கடுமையாக உழைப்போம், நம்ம உழைத்ததற்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்காது, சோர்ந்து விடுவோம். சில நேரம் பார்த்து உழைக்காமலே நிறைய வரும். இதெல்லாம் கர்மத்தினுடைய பலன் என்பது நம்முடைய கையில் இல்லை. அதனால் கர்மத்தின் பலன் மீது அதீதமாக பற்று வைக்காமல் காரியங்களை செய்யும். நல்ல கவனமாக கேளு. இப்போ பகவானே உதாரணமாக சொல்லிட்டார், அப்பா மாதிரி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகாக. ஏன்னா நான் கர்மங்களை இந்த நோக்கத்தோடு செய்கின்றேன். இந்த ரெண்டுலேயும் பார்த்தோன்னா பேசிக் என்ன அப்படின்னா, எனக்கு நான் செய்கின்றேங்கிற அகங்காரம் இல்லை. சிம்பிள். இப்போ நாம் செய்யும் பொழுது என்ன, நம்ம கர்மங்களை செய்வோம், நான் செய்தேன், இதை நான் இப்போ இன்னொருத்தர் செய்தாலும் கூட என்ன பண்ணுவோம், அதையும் நான் தான் செய்தேன், நான் எப்போ பார்த்தாலும் இருக்கு நான் நான் நான். இப்போ அந்த அகங்காரத்தில் இருந்து கொண்டு கர்மங்களை செய்கின்றோமா இல்லையா? ஆனால் பகவானுக்கு என்ன இருக்கார், எல்லா கர்மங்களையும் செய்கிறாரு. ஆனால் எங்கேயும் என்ன ஒரு புன்சிரிப்போடே இருக்கிறாரு. அவருக்கும் என்ன இருந்து எவ்வளவோ பகைகள், எங்கேயும் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன்னு. அர்ஜுனனுக்கு அவ்வளவு தேரோட்டினா சொல்லிகிட்டே இருந்தார், நான் தான் உனக்கு தேரோட்டுறேன், நான் தான் உனக்கு பண்ணேன், நான் சொல்கிறத கேட்கணும், ஒன்றும் இல்லையே. எங்கே கொண்டு போய் நிறுத்த சொன்னார், இப்போ அவன் நிறுத்தினார். ஏன்னா அந்த அர்ஜுனனுக்காக எவ்வளோ அம்புகளை எல்லாம் தன்னுடைய மார்பில் வாங்கி கொண்டார். அப்படி எங்கேயும் அகங்காரம் இல்லையா? கர்மத்தினுடைய பலனுக்காக அவர் செய்யலையே. பலன்கள் எல்லாம் கடைசியில் ராஜ்யத்தை அனுபவித்தது யார், பாண்டவர்களுக்கு தான். இவ்வளோ யுத்தமெல்லாம் பண்ணி அந்த ராஜ்யத்தை பாண்டவர் தனக்காக செய்யலையே. அவர் எதுக்கு தேரோட்டணுங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. என்ன தேரோட்டணும், சம்பளம் கூட கிடையாது. அவர் ஏதாவது சம்பளத்துக்காக, ஒரு சம்பளம் இல்லை. அப்படி இன்னும் உயிருக்கும் உத்தரவாதம். இப்போ இன்னைக்கு இந்த தேசத்தை பாதுகாப்பவர்கள் உண்மையிலேயே சம்பளத்திற்காக வேலை பார்க்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் ஏதோ மிலிட்ரியில் இருக்கிறவர்கள்லாம் சம்பளத்திற்காக இல்லை, சம்பளத்திற்காக அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு தேசப்பற்று இல்லாமல் அதீத தேச. இப்போ சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரருக்கு ஒரு உயர்ந்த விருது கொடுத்தார்கள். அப்படி ஏன்னா ஒரு எதிரியினுடைய ஒரு குண்டு பட்டு ஒரு செகண்டு தான் அவரோட ஒட்டுமொத்த முகமே போயிடுதானே, அவருடைய முகத்தில் இருக்க சந்தோஷம் போகலை பாருங்க. அவருக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த எதிரிக்காக ஒரு குண்டு போனால் உடம்பு போனால் உயிரே போயிருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். அப்போ அவர்கள் கர்மத்தை செய்யும்போது அவர்களுடைய அகங்காரம் நான்கிற அகங்காரம் இல்லை, தேசங்கிறதே அவங்களுடைய அகங்காரமாக இருக்கின்றது. அப்படி இப்போ நமக்கு என்ன, நான் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம். அப்போ இங்கே அகங்காரம் என்பது சுயநலத்தோடு இருக்கக்கூடிய அகங்காரம் பந்தப்படுத்தும். இப்போ அவங்களுக்கு கூட ஒரு அகங்காரம் இருக்கின்றது. அங்கே என்ன அகங்காரம், தான்கிற அகங்காரத்தை விட தேசங்கிற ஒரு அகங்காரம். அகங்காரம் விரிவடையும் பொழுது என்ன ஆகின்றது, அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்கள் அவர்களுக்கு உயர்ந்த நன்மதிப்பை பெற்று கொடுக்கின்றது. அந்த கர்மத்தினால் அவர்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பந்தமும் இல்லை. புரியுதா? அப்போ இதில் என்ன விஷயம் கவனிக்கணும். நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், இந்த கர்மத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர வேண்டும் என்றால், இன்னும் சொல்லப்போனால் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் நான் 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 அகங்காரத்தையோடய இருந்தானே என்ன ஆகும், நான் தான் செய்தேன், அகம் கர்த்தா அகம் போக்தா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு எப்போ பார்த்தாலும். எங்கே போனாலும் என்ன பண்ணுறோம், முதல்ல நம்மளுடைய அகங்காரம்ங்கிறத ஒரு சீல் என்ன பண்ணுறோம், ஓங்கி குத்திட்டு தான் வேலையை. இப்போ சொன்ன எனக்கு என்ன கிடைக்கும்னு முதல்ல கேட்போம், எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும். கோவிலில் போனால் சுண்டலாவது கொடுப்போம் அப்படின்னு. ஞான யஜ்ஞத்திற்கு வந்து எங்கள் குருநாதர் சுண்டல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்ற கடைசி நாள் தான். வெறும் புஸ்தகம்தான் கடைசி வரைக்கும் குருநாதர். ஏன்னா அவர் 500க்கும் மேற்பட்ட யஜ்ஞங்கள் கடைசி நாளில் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் கையில் ஒரு புஸ்தகம் தான் கொடுத்தார். அப்படி அவ்வளோதான் கொடுத்தார்.
கர்மங்களை செய்யும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார்கள். இப்போ நமாம் கர்மாணி, அப்போ என்ன இல்லை? அகங்காரம் இல்லை. இதி மாம் யோ அபிஜானாதி, இத்தின்னா இவ்வாறாக, மாம் யாரொருவர், அபிஜானாதி அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணி, இவ்வாறாக யாரொருவர் இறைவனை புரிந்து கொள்கின்றார்களோ. அப்படி சும்மா போய் கிருஷ்ணரை வழிபடுறதில்லை, ராமரை வழிபடுறதில்லை, பகவான் சரி அந்த அகங்காரம் இல்லாத தன்மையை எனக்கு கொஞ்சம் கொடு. அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா மற்றதை கேட்க வேண்டாம்னு சொல்லலை, எல்லாம் கொடுத்தாலும் எனக்கு இந்த அகங்காரத்தை, அகங்காரமற்ற தன்மையை கொடு. இதி யோ மாம் அபிஜானாதி, இவ்வாறாக யார் என்னை புரிந்து கொள்கின்றார்களோ. ஆனால் உண்மையிலேயே நாம் ஈஸ்வரனை புரிந்து கொண்டோமா? கடவுளை புரிந்து, இப்போ இவ்வளோ கோயிலுக்கு போகிறோம், சுவாமியெல்லாம் நம்ம கும்பிடுறோம், உண்மையிலே கடவுளை புரிந்து கொண்டு இருக்கிறோமா? புரிந்து, அவர்கிட்ட போனால் தானே புரியும் நமக்கு. நாம் எப்போ இந்த உலகத்திலேயே தானே இருக்கிறோம். அதனால் கடவுளை கூட நாம் எப்படி பார்க்கிறோம்? உலகத்தில் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கின்றோம். அப்போ அகங்காரம் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? கர்மத்தினுடைய பந்தம் இருக்கும். சரி, இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? சிம்பிளான உதாரணம். இப்போ கனவுல கூட என்ன பண்ணுறோம்? நிறைய கர்மங்கள் எல்லாம் செய்கிறோம். தயவுசெய்து இப்போ கனவு காணாதீங்க, இப்போ எல்லாரும் விழித்துக்கொள்ளும். இப்போ கனவு வருது, கனவுல கூட நிறைய கர்மங்கள் செய்கிறோம், கர்மத்தினுடைய பலன்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதெல்லாம் ஏதாவது நமக்கு பந்தத்தை கொடுக்கின்றதா? இப்போ அதுவும் பந்தமான என்ன ஆறுது? அப்படி கனவுல செய்யக்கூடிய கர்மங்களோ கர்மத்தினுடைய பலன்களோ, அங்கேயும் என்ன இருக்கிறது? கர்மம் இருக்கின்றது, கர்மத்தினுடைய பலன்கள் இருக்கின்றது, சுகத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை, அங்கேயும் நாய் துரத்துனா ஓடுறோம், எல்லாம் நடக்கிறது. அப்படி நல்ல கனவுகள் வருகின்றது, கெட்ட, அங்கேயும் என்ன இருக்கிற ஒரு உலகமே இருக்கிறது. பட் ஏதாவது உங்களை பந்தப்படுத்தியதா சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் எழுந்த உடனே நல்ல கனவாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், கெட்ட கனவாக இருந்தால் பயமாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகிடும்? அப்புறம் பயமாவது சந்தோஷமாவது, அதெல்லாம் அந்த சூடே கொஞ்ச நேரத்தில் கனவே மறந்து போயிடுறது. சர்வம் பிரவிலீயத்தேன்னு எல்லாம் என்ன ஆயிடுறது? கனவே மறந்து போயிடுறதா இல்லையா? அப்போ ஏதாவது அங்கே இப்போ கனவுல செய்யக்கூடிய கர்மங்கள் உங்களை பந்தப்படுத்துகின்றதா? கேள்வி இதுதான். ஏன் பந்தப்படுத்தலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். காரணம் என்ன? ஏன் பந்தப்படுத்தலை? ஏன்னா அதை காட்டிலும் இன்னொரு உண்மையான நிலை, விழிப்பு நிலைன்னு ஒன்று இருக்கின்றது. அதற்கு நாம் எழுந்து விடுவதால் என்ன? இப்போ சப்போஸ் நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை, கனவுலே இருந்தீங்கன்னு வைங்க, அந்த கனவனுடைய பந்தங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்தவுடன் என்ன ஆயிடுறது? அந்த ஸ்வரூபத்திலிருந்து இன்னொரு ஸ்வரூபத்திற்கு வந்தவுடன் அந்த கர்மங்கள், அதனுடைய கட்டுகளெல்லாம் என்ன பண்ணுறது? இங்கே அது நம்மை பந்திப்பது கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? இங்கே பந்திப்பது கிடையாது. இன்னொன்று என்னென்னா, கனவுல அகங்காரங்கிறது இல்லை. ஒருவேளை கனவுலையும் அகங்காரம் இருந்தாலும் கூட அங்கே இந்த தேகம்ங்கிற அபிமானம் இல்லாததால், இந்த சரீரம்னு ஒன்று இருக்கிறதால தான் நமக்கு என்ன ஆகுது? அகங்காரம் அதிகமாக இருக்கிறது, அபிமானம் இருக்கின்றது. இப்போ கனவில் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம் ஏன் நம்மை பந்திப்பதில்லை என்றால், அதை காட்டிலும் ஒரு உண்மையான நிலை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது அது பந்திக்கிறது இல்லை. அப்போ இங்கே செய்யக்கூடிய கர்மங்களும் கர்மத்தினுடைய பலனும் நம்மை பந்திக்க கூடாது என்றால் நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? இது எப்போ பந்திக்காமல் இருக்கும்? வாய்க்குள்ளேயே சொல்லாதீங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க. இதற்கு அடுத்து என்ன இருக்கின்றது? இதை காட்டிலும் ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலைக்கு போயிட்டோன்னா என்ன ஆயிடும்? திருப்பி இங்கே செய்யக்கூடிய கர்மங்களும் பந்திக்காது. ஆனால் நம்ம இங்கே சௌரியமாக இருக்கும், இதுவே போதும்னு. எப்படி கனவு ரொம்ப நேரம் கனவுல இருந்தால் என்ன பண்ணோம்? யாராவது ரொம்ப எழுப்ப வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணுறார்? இந்த நிலையிலிருந்து நீ விழித்துக்கொள். அப்படி இதில் என்ன? தேகம் அகங்காரம்லாம் இருக்கிறது. இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? இதில் தூங்கிட்டே இருக்கிறோம். இதுதான் அஜ்ஞானம்னு சொல்கிறோம். இப்போ பகவான் என்ன சொல்றார்? நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகான. அவர் விழிப்பு நிலையில் இருந்தாலும் அவர் எங்கே இருக்கின்றார்? அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டதால், ஏன்னா விழிப்பு நிலை ஸ்வரூபத்தை காட்டிலும் எது மேலானது? ஆத்மஸ்வரூபம் என்பது மேலானதால் அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டதால் அவருக்கு இது எப்படி இருக்கின்றது? இங்கே செய்யக்கூடிய எந்த கர்மங்களும் அவரை பந்தப்படுத்தவில்லை. உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் எடுத்த உடனே ஆத்மஸ்வரூபத்திற்கு போக முடியாது. அதனால் பகவான் என்ன சொல்றார்? உன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்த விழிப்பு நிலையில் நான்கிறத விட்டு விட்டு ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள். யோமாம் அபிஜானாதி.
இப்போ கர்மங்களை செய்யும் பொழுது ஒரு பக்தி. அப்போ இந்த பக்தினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்தை விடணும், ஆணவத்தை விடணும். இதெல்லாம் தான் பக்தி, உண்மையான பக்தி. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணையை வச்சுன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். முதல்ல அதெல்லாம் உண்மையான பக்தி. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? பகவானையே நினைத்து கொண்டு, ஈஸ்வரனே நினைத்து கொண்டு மனம் என்னாகும்? திடீர் ஒரு நாள் ஈஸ்வர பாவத்திற்கு விழித்து கொள்ளுவோ. இத்தனை நாள் சுவாமி வெளியிலே இருக்காருன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படி. அப்போ நம்முடைய அகங்காரம் ஏதாகிவிடும்? ஈஸ்வரனோடு ஒன்றாகிவிடும். அப்போ என்ன ஆகும்? ஈஸ்வரனுடைய ஸ்வபாவம் என்னன்னு தெரியும். அங்கே போயிட்டா என்ன ஆகிடும்? ஆத்மஸ்வரூபம் என்பது என்னன்னு தெரிந்துவிடும். புரியுறதா? சரி, இன்னொரு உதாரணமும் சொல்லட்டுமா? எனக்கு உதாரணங்கள் சொல்கிறதுக்கு சலிப்பே வராது, நீங்கள் புரிந்து கொள்கிற வரைக்கும். பகவான் சொல்கிறார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகான்னு பகவான் சொல்கிறார். நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சா மாவு கையில் ஒட்டாதுங்கிறார். இவ்வளோதான். ரொம்ப சாதாரண உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சப்பாத்தி மாவை எடுத்து பிசைஞ்ச எல்லோரும் பண்ண தெரியுமா? சப்பாத்தி மாவு பிசைஞ்சா என்ன ஆகும்? மாவு என்ன பண்ணும்? நிச்சயமாக கையில் ஒட்டும். பகவான் சொல்கிறார், நான் ஆயிரக்கணக்கில் டெய்லி சப்பாத்தி பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணுறதில்ல? நமாம் கர்மாணி லிம்பந்தி. மாவு என்ன பண்ணுறது? என்னுடைய கையில் கொஞ்சம் கூட என்ன ஆகுது? கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இது பெரிய ரகசியமா? இப்போ மாவு ஒட்டாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? கொஞ்சம் லேசாக என்ன பண்ணணும்? எண்ணெயை தடை. அவ்வளோதான். சின்ன ரகசியம்தான் பாருங்கள். இது தெரியாமல் ஆரம்ப காலத்தில் போட்டு என்ன பண்ணணும்? பிசைஞ்சு அப்புறம் என்ன பண்ணுறது? அது எவ்வளவு கையை கழுவுனாலும் என்ன. இப்போ தான் வரும்பொழுது ஜன்னல் வழியாக பார்த்து ஒருத்தர் பரோட்டா போட்டுட்டு இருக்கிறார் இங்கே கடையில். பார்த்தா நல்லா பூரா எண்ணெய் போட்டு ஒரு மாவு அந்த இதுலேயும் கல்லுலேயும் ஒட்டலை, அவர் கையிலையும் ஒட்டலை. அப்படி ஒரு வாயில் வயிற்றுல ஏதோ ஒட்டுமான்னு தெரியல, அது ஒட்டலை. அப்போ நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஒரு எண்ணெய் போட்டால் என்ன ஆகுது? ஒட்டவே இல்லை. அப்படி பகவான் சொல்கிறார், நான் கர்மம் அதுக்காக நாளைக்கு எண்ணெய் தடவிட்டு கர்மங்களை எல்லாம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு. அது அர்த்தம் இல்லை. பகவான் சொல்கிறார், நான் ஆத்ம ஞானம்ங்கிற அந்த எண்ணெயை முதலில் என்ன பண்ணுறோம்? முதல்ல என்ன பண்ணோம்? முதல்ல லைட்டாக பூசிட்டு என்ன பண்ணுறேன்? நான் கர்மங்களை எல்லாம் செய்வதால் கர்மங்கள் வாட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஆத்ம ஞானம் என்பது எந்த கர்மங்களும் என்னை அண்ட விடாமல், என்னை தொட விடாமல் செய்கின்றது. இப்போ எடுத்த உடனே எல்லாரும் ஞானத்திற்கு போயிட முடியுமா? எல்லாரும் ஞானத்திற்கு போக முடியும். ஆனால் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணெயை பகவான் சொல்கிறார். அட்லீஸ்ட் வெறும் கர்மத்தை செய்வர்கள் கர்ம யோகமாக செய், சுயநலம் இல்லாமல் செய். கொஞ்சம் என்ன பண்ண? சுயநலத்தை விடு. இப்போ நாளைக்கு வரைக்கும் எனக்காகவாவது நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான். உங்களுக்காக இல்லைன்னாலும் கூட ஒரு சுவாமி வந்திருக்கிறார், அந்த சுவாமிக்காவது போவோன்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஏற்பாடு செய்திருக்கின்றால் கொஞ்சம் கர்மத்தை என்ன பண்ணணும்? சுயநலம் இல்லாமல் செய். என்ன தானே அது? இத்தனை காட்டிலையும் இது செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கணும்? சுயநல் செல்ஃப்லெஸ்னஸ்ங்கிற ஒரு எண்ணெய் என்ன பண்ணோம்? எண்ணெயை கொஞ்சம் கையில் பூசிப்போம். இதெல்லாம் ஏற்கனவே படித்தாச்சு. எங்கே படித்தோம்? 3வது அத்தியாயத்தில் பார்த்து, தஸ்மாத் அசக்தம் காரியம் கர்ம சமாச்சரம். தஸ்மாத் அசக்தம் காரியம் கர்ம சமாச்சரன். யார் ஒருவன் காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அசக்தனாக காரியங்களை எல்லாம் செய்கின்றான், பரமாப்னோதி பூருஷக சொன்னார் இல்லையா? அந்த மனிதன் பரம் ஆப்னோதி. அசக்த கொஞ்சம் என்ன பண்ணுறோம்? சுயநலம் இல்லாமல். இன்னும் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கசம். இதெல்லாம் படிச்சுட்டோம். கர்மங்களை சுயநலமாக செய்வதற்கு யஜ்ஞார்த்தாத் வேள்வி மனப்பான்மையோடு செய், வேள்வியாக செய். சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறது? சூரியன் தன்னுடைய கர்மங்களை எல்லாம் வேள்வியாக செய்கின்றார். சந்திரன் வேள்வியை எதுவும் எதிர்பார்க்காமல் எல்லாம் செய்கின்றார். நீயும் கொஞ்சம் எதிர்பார்க்காமல் கர்மங்களை எல்லாம் செய். அப்போ என்ன பண்ணாது? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்மத்திலிருந்து விடுபடலாம். உனக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷமும் கிடைக்கும். அந்த இராணுவ வீரரை சொன்னேன்னு இல்லையா அப்படின்னு, தனக்காக இல்லாமல் நாட்டுக்காக செய்யணும், எவ்வளோ பெருமிதம் இருக்கின்றது அப்படின்னு. பெருமிதம் இருக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணுறா? அது பக்தி யோகம் இருந்தால் நீ எனக்காக செய். நான் செய்ததை இப்போ நானே செய்யலையா? இப்போ வீட்டில் சொல்ல நானே வேலை செய்யலையான்னு சொல்லலை, நானே செய்யலையா? அர்ஜுனனுக்கு அதானே சொல்கிறாரு, நானே என்ன 3 காலங்களையும் எனக்கு செய்யறதுக்கு அவசியமே இல்லை, நீ ஓடி போகிறேன்னு சொல்கிற, நீ கர்மங்களை எல்லாம் செய். பகவான் சொல்கிறார், நியதமுக்கு ஒரு கர்மத்துவம் கர்ம ஜாயோய கர்மனக எல்லாம் சொன்னாரா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பகவான் ஏற்கனவே சொல்லிட்டார்.
இப்போ இந்த ஸ்லோகம் புரிஞ்சதா? அப்போ பக்தியாக இருந்தால், கர்மமாக இருந்தால் சுயநலம் இல்லாமல் செய்வோம். பக்தியாக இருந்தால் ஈஸ்வரனுக்கு என்ன பண்ணுவோம்? இறைவனுக்கு எந்த கர்மங்களாக நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ என்ன பண்ணுற பகவான் நீ பார்த்துக்கோ. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள என்ன ஆறுது? அகங்காரங்கிறது நான்கிற அந்த அகங்காரம் போகும். ஒரு நல்ல பக்தி பகவான் எடுத்து இன்னும் யாரையும் எப்படி வித்தியாசம் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை பார்த்து எல்லாரையும் பார்த்து. பாலகங்காதர திலகர் அவருடைய சரித்திரத்தில் அவர் மும்பையில் ஒருவருடைய இல்லத்தில் தங்கியிருந்தார். அப்படி அப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அப்படி திலகரை பார்த்து கேட்டதான், நீங்கள் ஒரு பூஜையும் கீதா ரகசியம்னு நூலே எழுதியிருக்கிறார். பாலகங்காதர திலகருடைய நூல் கீதா ரகசியம் ரொம்ப பிரசித்தமானது. கீதையினுடைய விளக்கங்கள் எல்லாம், அதுவும் கர்மயோக விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான விளக்கங்களாக இருக்கும். வினோபா பாவே எழுதியிருக்கிறார். பெரிய பெரிய நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களுக்கெல்லாம் கீதை தான் எதுவாக இருந்திருக்கின்றது, ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றது. அப்போ அந்த சிறுமி சொன்னதான், நீங்கள் ஒரு பூஜையும் பண்ணுறதில்ல, ஒரு மந்திரம் சொல்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, உங்களை மாதிரி நாங்களும் அப்படியே இருக்கலாமா, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கலாமான்னு திலகர் சிரிச்சாராம். அவர் அப்படி பால்கனியில் நின்றுட்டு இருந்தாராம். உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டிங்க வா அப்படின்னு பால்கனிக்கிட்ட இது இருக்குது எழுதப்பட்டு இருக்கின்ற பார்த்து கீழே உனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னார். அந்த குழந்தை இதெல்லாம் ஒரே கூட்டம், ஜனக்கூட்டமாக இருக்கிற, வெறும் ஜனங்களாக இருக்கிறதுங்கிறார். திலகர் சொன்னாராம், எனக்கு ஒவ்வொருவரும் இறைவனாக தெரிகின்றார்கள்னு சொன்னார். நான் பார்க்கக்கூடிய எல்லாருமே, நான் அவர்கள் வெறும் கூட்டமாக பார்க்கவில்லை, மக்களாக பார்க்கவில்லை. எந்த இறைவனை நான் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றனோ அதெல்லாம் இவர்களை எல்லாரையும் நான் எப்படி பார்க்கிறேன்? இறைவனாகவே பார்க்கின்றேன். ஆனால் இவர்களுக்கு பணி செய்வது என்பது நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை. உனக்கு என்றைக்கு அந்த மாதிரி ஒரு மனோபாவம் வருகின்றதோ அன்றைக்கு நீ ஒரு பூஜையும் செய்ய வேண்டான்னார். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், அதையும் செய்யுங்க இதையும் செய்யுங்க, ரெண்டையும் செய்துட்டு போக வேண்டியதுதான். அப்படிது திலகருக்கு நேரம் இல்லை, நமக்கு நிறைய நேரம் இருக்கின்றது. அப்போ கொஞ்சம் பக்தி. யோகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? காலையில் சொல்லிட்டேன் உங்களுக்கு, யோகம்னா அங்குஷ்ட மாத்திர புருஷன் இன்னைக்கு படித்தோம். உள்ள என்ன பண்ணுறோம்? ஆத்ம தத்துவத்தை பண்ண கர்மங்கள் என்ன பண்ணாது? அது சொன்னேன்னா இல்லையா, அதை தெரிஞ்சுட்டு அது கர்மங்களை எல்லாம் இழுத்து விடும். இப்போ ஞானமாக இருந்தால் ஆத்மஸ்வரூபத்திலே இருந்து நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்புருகா இது யோ ஜானாதி கர்ம பேர் நசபத்தியதே ச. அப்படிப்பட்டவர்கள் கர்மத்தினால் பந்தப்படுவது கிடையாது. சிம்பிள். நல்ல ஸ்லோகமாக இல்லையா இது? அப்படின்னு இதெல்லாம் பயிற்சி பண்ணலாமா இல்லையா? கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அதுதான் சொல்வேன். நம்ம எவ்வளோ கோவிலுக்கு போகிறோம், எவ்வளோ தடவை கடவுளை போகிறோம், எத்தனை தடவை போகிறோம். என்னை கேட்பார், நீங்கள் எத்தனை தடவை கைலாஷ் போயிருக்கீங்கன்னு. ஒரு தடவை போனால் போகிறாதான்னு கேட்பேன். போகாதா? ஒரு தடவை போனால் பகவான் ஒரு தடவை பார்த்தா போகிறோமே. நம்ம எத்தனை தடவை போகிறோங்கிறது இல்லை, எவ்வளவு மாற்றம் நமக்குள் நிகழ்ந்திருக்கின்றது. நமக்கு எந்த அளவிற்கு இறைவனை குறித்து கேட்பதற்கு, இறைவனை குறித்து சிந்திப்பதற்கு, அந்த இறைவன் பால் நமக்கு எந்த அளவிற்கு அன்பு என்பது ஏற்படுகின்றதுங்கிறது பார்க்கணும். நம்மளுடைய நடவடிக்கைகளில் எவ்வளவு மாற்றம் வருகின்றது. இத்தனை தடவை நாம் போனால் எனக்கு மனசில் ஒரு அமைதி இருக்கிறதா? சலனம் இல்லாமல் என்னால் இருக்க முடிகிறதா? கோபம் இல்லாமல் இருக்க முடிகிறதா? காமம் இல்லாமல் இருக்க முடிகிறதா? காமக்ரோதங்கள் எல்லாம் போயிருக்கிறது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கடவுள் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதனால் பகவான் சொல்லும் பொழுது என்னை பார்த்தே செய், நான் செய்கிற மாதிரி செய். இப்போ அர்ஜுனன் உடனே, அர்ஜுனனுக்கு ஒருவேளை எல்லாம் நம்ம ஒன்றா பிறந்தோம், ஒன்றா வளர்ந்தோம், உன்னை பார்த்து நான் என்ன செய்கிறதுன்னு இருக்கலாம். நீ என்னை மாதிரியே தானே இருக்கிற அப்படின்னு ஒரு தோணலாமா இல்லையா? அப்படின்னு இப்போ சரி, குருவை பார்த்தால் அவருக்கும் நமக்கும் என்ன பேர்? அவரும் நம்மளை மாதிரி தான் சாப்பிட்றாரு, அவரும் நம்மளை மாதிரி தான் தூங்குறாரு. அவரை எதுக்கு நம்ம பின்பற்றோம் நம்ம நினைப்போம். அதனால் பகவான் சொல்றார், அப்பா நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இப்படி தான் செய்தார்கள். அதனால் நம்முடைய முன்னோர்கள் காரியங்களை எல்லாம் எவ்வாறு செய்தார்களோ நீ என்னை பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்லை. நீ இப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்றார், நான் முன்னோர்களை, அவர் அவதாரமாகவே இருந்தாலும் எனக்கு முன் இருந்தவர்களெல்லாம் எப்படி காரியங்களை செய்தார்களோ அப்படித்தான் நான் செய்கின்றேன். இப்போ அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத் த்வம்
பூர்வதரம் கிருதம் ஏவம். ஏவம்னா இவ்வாறாக. ஞாத்வா. இப்போ போன பாடல் என்ன சொன்னார்? அபிஜானாத்தின்னு சொன்னார் இல்லையா? இதே என்ன சொல்றார்? ஞாத்வா. ஞாத்வான்னு இவ்வாறாக அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, சிந்திக்கணும். அறிந்து கொள்ளுதல் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கர்த்தா இல்லை, ஐ எம் நாட் த டூவர், நான் கர்த்தா இல்லை. ஸோ நான் கர்த்தா இல்லை சொல்லணும். எனக்கு கர்மத்தினுடைய பலன்களின் மீது என்ன கிடையாது? அதீதமான பற்றும் இல்லை. இல்லை அகங்காரமும் என்ன இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அகங்காரத்தை விட, இப்படி தெரிஞ்சுக்கணும், அகங்காரத்தை விடணும். கர்மத்தின் பலன்களின் மீது இருக்கக்கூடிய அதீத பேராசைகளெல்லாம் என்ன பண்ணணும்? விடணும். மனிதர்களுக்கு இவ்வளவு பேராசைகளை விடணும். நான் செய்கிறேங்கிற அந்த அகங்காரம், இதெல்லாம் ஏவம் ஞாத்வா. கிருதம் கர்ம. கிருதம் கர்ம என்றால் கர்மமானது செய்யப்பட்டது, இப்படி தான் இவ்வாறு தெரிந்து கொண்டு. இல்லைன்னா கர்மம் என்ன பண்ணும்? இல்லைன்னா மாவு கையில் ஒட்டிடும். அப்படின்னு ஒட்டாமல் இருக்கணும்னா, அதுலேருந்து தப்பிக்கணும்னா ஏவம் கர்ம கிருத்தம். இப்படி செய்தால் கிருதம் கர்ம, கர்மமானது. ஏன் இப்படி? பூர்வைகி அப்படி முமுக்ஷுபிகி. ஞானியை கூட சொல்லலை அவர் பாருங்க. உதாரணம், முமுக்ஷுபிகி. அப்படி முமுக்ஷு அப்படின்னா இந்த முக்தியில் ஆசை உடையவர்கள். புபுக்ஷுன்னா சாப்பாட்டில் ஆசை இருப்பவர்கள் புபுக்ஷு. முமுக்ஷுன்னா என்ன அர்த்தம்? இறை நாட்டம் உடையவர்கள், ஆன்மீக நாட்டம் உடையவர்கள். கவனத்தோடு கர்மத்தை என்ன பண்ணார்கள்? எந்த கர்மம் செய்யணும், ஆனால் என்ன பண்ணணும்? கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது, ஆனால் கர்மத்திலிருந்து பந்தப்படாமல் இருக்க கவனமாக செய்ய வேண்டுமா இல்லையா? ஒரு வைராக்கியத்தோடு செய்தார்கள், ஒரு பற்று இல்லாமல். அந்த வைராக்கியங்கிற வார்த்தை இருக்கிறதா இல்லையா? அது வைராக்கியம் தான் எண்ணெய். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரே ஒரு உதாரணம் கொடுப்பார் சீடர்களுக்கெல்லாம் சொல்லும்போது, பலாப்பழத்தை உரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படியே போய் உரிக்காத, கொஞ்சம் கையில் என்ன பண்ணணும்? எண்ணெயை தடவிட்டு என்ன பண்ணணும்? பலாப்பழத்தை உரிச்சா என்ன பண்ணால் சுளைகளெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். அதே மாதிரி கொஞ்சம் வைராக்கியங்கிற அந்த எண்ணெய் என்ன பண்ணணும்? உடம்பு மனசு எல்லாம் பூசிக்கொள்ள வேண்டும்னு சொல்வார். ஏவை கர்மகிருதம் பூர்வைகி அப்படி முமுக்ஷுபிகி. பூர்வைகின்னா முன்பு இருந்தவர்களும் செய்தார். அதனால் குரு கர்மைவ தஸ்மாத்வம். அதனால் கட்டளையாகவே சொல்லிட்டார். துவம் ஆக்ஞாவே அது. குரு கர்மைவ. அதனால் அர்ஜுனா, இப்போ நீ என்ன பண்ணணும்? நீ சந்நியாசம்லாம் உனக்கு இல்லை சொல்லிட்டார். சந்நியாசமும் வேண்டாம், ஒன்றில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா குரு கர்மைவ. குருன்னு டூ இட். இப்போ எஸ் நிச்சிதம் புரோகிதம் சொன்னால் எது எனக்கு மேலானதோ அதை சொல்லுன்னு கேட்டார். கீதையில் கூட 3வது அத்தியாயத்தில் அதானே கேட்டேன். அப்படின்னு கர்மமா ஞானமானு ஒன்றும் சந்தேகமே இல்லை. முதல்ல கர்மத்தை நீ என்ன பண்ண? ஒழுங்கா செய். அதுவே என்ன பண்ணும்? உன்னை ஞானத்தில் கொண்டு போய் விடும். குரு கர்மைவ தஸ்மாத்வம். பூர்வைகி பூர்வத்தரம் கிருத்தம். முன்பு இருப்பவர்கள் பூர்வத்தரம் எவ்வாறு கர்மங்களை எல்லாம் செய்தார்களோ, முன்பு இருப்பவர்களால் கர்மங்கள் எவ்வாறு செய்யப்பட்டதோ அவர்களை போன்று செய்யட்டும். அப்படி ஒரு தலைமுறை இருந்திருக்கிறது. அப்படி இப்போ குழந்தைகள்கிட்ட சொன்னால் அதெல்லாம் அந்த காலம்பார்கள். ஆச்சரியம் என்னென்னா, எது கேட்டாலும் முன்னாடி இருக்கிறதா உதாரணங்களை சொன்னோன்னா அதெல்லாம் அந்த காலம்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜென்ரேஷன் சொல்கிறார். சரி, கொஞ்சம் வீட்டில் வயதானவர்கள் இருந்தார்கள்னா அவர்கள் ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது. அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் அந்த காலங்கிறது. இன்னொன்று என்ன சொல்லும்போது, அந்த காலத்தில் நாங்களெல்லாம் இந்த ரெண்டு சந்திக்கிறதே இல்லை. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதில்ல? மீட் பண்ணுறதே இல்லை. இப்போ மனிதர்கள், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ ஏதாவது முன்பு எல்லாரும் கீதை படித்தார்கள், படிங்க, முன்னாடி சாஸ்திரங்கள் எல்லாம் படித்திருக்கின்றார்கள், அதெல்லாம் அந்த காலம். இப்போ அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன மாறி இருக்கின்றது? ஏதோ பெருசாக மாறி இருக்கிறதுன்னு சொல்கிறார்களே, என்ன மாறி இருக்கிறது? இப்போ 10,000 வருடங்களுக்கு முன்பு என்ன சூரியன் இருந்ததோ அதே மாதிரி தானே சூரியன் உதிக்குது. இப்போவும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்குது, மேற்கில் தான் அஸ்தமிக்கிறது. இப்போ திடீர்னு இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த உடனே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த உடனே சூரியன் என்ன தலைகளை மாறி உதிக்கிறார். அன்னைக்கு சூரியன் எப்படி உதித்ததோ அஸ்தமித்ததோ அதே போன்றுதான் என்ன சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் ஒரே மாதிரி தான். இப்போ என்ன மாறி இருக்கிறது? நீங்கள் ஒவ்வொன்றா எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன மாறி இருக்கிறது? ஆகாயம் அன்னைக்கு எப்படி பார்த்துட்டு ஆகாயம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கா? இப்போ அன்னைக்கு ஆகாயம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்ன இருக்கிறது? ஆகாயம் அப்படியே தான் இருக்கின்றது எல்லாம். இப்போவும் மரம் திடீர்னு ஆகாயத்தில் வளர்றது ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் மரங்கள் செடிகள் கொடிகள் எங்கே நட்டு வைக்க வேண்டியதாக இருக்கிறது? பூமியிலிருந்து தான் வர்றது.
இப்போ திடீர்னு காலம் மாறி எடுத்து இப்போல்லாம் செடிகள் எல்லாம் பூமியில் வளர்றதே இல்லை. எப்படித்தான் மண் வேணுமா இல்லையா, இல்லைன்னா பிளாஸ்டிக் தான் வைக்கணும். சரி, நாமெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள்லாம் வயிற்றில் இருந்து பிறந்தீங்க, இப்போ எல்லாம் குழந்தைகள் வாயில் இருந்தால் பிறக்கிறது. இன்றைக்கு குழந்தை பிறப்புங்கிறது அதே மாதிரி ஒன்றும் மாறலை. அவர்களெல்லாம் வயிற்றில் இருந்து தான் பிறக்கிறார்கள். அன்றைக்கு எல்லோரும் பிறந்தார்கள், என்ன ஒரு நாள் எல்லோரும் மடிந்தார்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இப்போ காலம் மாறிடுச்சு, நாங்கள்லாம் சாகவே போகிறது, கொஞ்சம் சீக்கிரம் போக போகிறாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள், நல்ல இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். பரஸ்பரம் ஒருவர் ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போவார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுது, ஏன்னா யாரும் கதவையே திறக்க மாட்டேங்கிறார்கள். சொந்தக்காரர்களே யாரும் வர வேண்டாங்கிறார்கள். அப்பாவா இருந்தாலும் சொல்லிட்டு வரணுங்கிறார்கள், அம்மாவா இருந்தாலும் சொல்லிட்டு. இப்போ இது மாற்றம் இல்லை. இயற்கையில் என்ன மாறி இருக்கின்றது? ஒன்றும் மாறலை, எல்லாம் அதே மாதிரி தான். மனிதர்களுடைய மனம் மாறி இருக்கின்றது, மனங்கள் மாறி இருக்கின்றது, கொஞ்சம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது. லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்டு, நாட் லைஃப். வாழ்க்கைங்கிற மாறலை, அப்படின்னு வாழும் முறை சற்று மாறி இருக்கின்றது. அதுவும் மட்டும் கொஞ்சம் முறை தவறி இருக்கின்றது. அப்போ நாம் சொன்னோன்னா, முன்பு காலத்தில் எப்படி வாழ்ந்துறோம், அந்த காலம்லாம் வேற. என்ன இப்போ அந்த காலத்திற்கு இந்த காலத்திற்கு இப்போவும் தண்ணி குடிக்கணும்னா எப்படி குடிக்கணும்? வாய் வழியே தானே குடிக்கணும். இப்போ வேணால் உள்ள ஒரு இது போட்டு வேணால் உறிஞ்சி வேணால் குடிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அன்றைக்கெல்லாம் மரியாதையாக எச்சில் படாமல் என்ன பண்ணுவோம், கிளாஸை தூக்கி குடிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ வாயை கூட கொப்பளிக்கிறது இல்லை, கையை கூட கழுவுறது இல்லை. ஏன்னா அப்போ இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வேற வந்தாச்சு, ரொம்ப கஷ்டம். அப்படி அப்போ இதெல்லாம் மாற்றமா? அப்போ இதெல்லாம் மாறினாலும் கூட தர்மம் மாறவில்லை, தர்ம அதர்மங்கள் இல்லை. சுவாமி அன்னை மாதிரி தர்ம அதர்மங்கள் பாப்ப புண்ணியங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன ஆறுது, அதெல்லாம் எதுவுமே மாறலை. அப்போ கொஞ்சம் என்ன பண்ண வேண்டும், பகவானே என்ன சொல்கிறார், அது எந்த காலமாக இருந்தாலும் நமக்கு முன்பு இருந்தவர்கள் மகரிஷிகள் எப்படி வாழ்ந்தார்கள் அதுதான் நான் சொல்வேன். ஒரு 15 மகரிஷிகளுடைய சரித்திரமாவது நமக்கு முழுமையாக தெரிந்திருக்கு. எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கின்றார்கள், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள், எப்படி இருந்திருக்கிறார்கள், சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். அப்போல்லாம் பார்த்து 14-15 குழந்தைங்க வீட்டில் இருக்கும், ஒரு ரூம் இருக்காது, ஒன்றும் கிடையாது. இப்போ அது 5ஆம் கிளாஸ் ஆன உடனே அவனு எனக்கு தனி ரூம் வேணும்னு கேட்குறது, எனக்கு தனி செல்ஃபோன் வேணும்னு கேட்குறது. ஒரு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, 15 பேர். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கின்றது, உட்கார வச்சு என்ன பண்ணுவார், நல்ல பிசைஞ்சு எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அழகாக கையில் ஊட்டி விட்டார்கள். ரொம்ப ஆனந்தமாக சாப்பிட்டு என்ன பண்ண ஆரோக்கியமாக இருந்தோம். என்றைக்காவது இது வேணும்னு கூட நமக்கு தேர்ந்தெடுக்க, இது வேணும்னு கூட கேட்க முடியாது, போட்டதும் சாப்பிட்ருக்கோம். என்ன வாங்கி கொடுத்தார்களோ அதையும் நாம் அணிந்திருக்கின்றோம். இன்றைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட உனக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ, தேர்ந்தெடு. கடைசியில் அதை ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு வரும். அப்போ நமக்கு என்ன வருது, இது வரைக்கும் நீ உனக்கு வேண்டியதெல்லாம் தரேன், உனக்கு என்ன வேணுங்களோ உனக்கு. அது கடைசியில் மாப்பிள்ளையா பொண்ணாக இருந்தாலும் அப்பா அம்மா என்ன சொல்கிறார்களோ கேட்டது. காலம் இப்போ எப்படி மாறி இருக்கின்றது, இயற்கையினுடைய நியதிகள் எதுவுமே மாறவில்லை. இயற்கை அப்படி சிரிச்சுட்டே இருக்குது, அது ஒன்றும் மாறலை, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய வாழக்கூடிய முறை மாறிவிட்டது, அவ்வளோதான். அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இன்னும் பகவான் என்ன சொல்கிறார், ஆனால் முன்பு இருந்தவர்களெல்லாம் எப்படி இருந்தார்களோ அவர்களை பார்த்து என்ன செய்ய வேண்டும், குரு கருமைவ தஸ்மாத். இதே ஸ்லோகம் நம்ம எங்கே படித்தோம், கட்டோபனிஷத்தில் படித்தோம். அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே சொல்லுவானா இல்லையா, அவங்க அப்பாவுக்கே சொல்லுவான், நச்சிகேதன் சொல்லுவான். அவர் பார்த்தாருன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய தானம் பண்ணக்கூடிய அந்த பசுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும், பாலே கறக்க முடியாது, அது நீரே அருந்தி இருக்காது, அதனால புல்லை கூட சாப்பிட முடியாது, அப்படிப்பட்ட பசுக்களாக இருந்தது அது. இப்படிப்பட்ட தானத்தை முன்னோர்கள் எல்லாம், நம்ம தானம் கொடுத்தவர்களெல்லாம் நல்ல தானமாக கொடுத்தார்கள். கடைசியில் கோபத்தில் என்ன பண்ண, உடனே மரணத்தில் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுவார், எங்கே கொடுக்காம போயிடுவாருன்னு. அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே சஸ்யமிவ மர்த்தியக பச்சியந்தே சஸ்யமிவ ஆஜாயத்தே புனக. எல்லோரும் புல்லை போன்று மடிந்து புல்லை போன்று எல்லோரும் மீண்டும் பிறக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ வேண்டும். அதுக்கு நீங்கள் போய் வீட்டில் நேரம் இருந்தால் சங்கராச்சாரியாருடைய பாஷ்யத்தை எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப அழகான பாஷ்யம் அது.
கொஞ்சம் கூட அவர்களிடத்தில் பொய் என்பதே இல்லைன்னு சொல்வார். இன்னும் மிருஷாக்காரணம், ஒரு மிருஷாக்காரணம் இருக்காது. வெள்ளந்தியும் தமிழில் சொல்ல வெள்ளந்தியாக இருந்தார்கள். அப்படி இப்போ நம்ம யார்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறோம். ஏதாவது கேட்டுருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு என்ன பண்ணுறோம், தவிர்க்கிறோம். சாதாரணமாக பேசுவதற்கு கூட அஞ்சுகின்றோம். அப்போல்லாம் மனிதர்கள் என்ன, ஒரு பொய் கிடையாது, ஒரு பித்தலாட்டம் இல்லை, ஒரு நாடகம் இல்லை. அப்படி இன்னைக்கு வழிபாடே நாடகம் மாதிரி எடுத்து, அப்படி எல்லாமே என்ன எடுத்து, எல்லாமே இப்போ சொல்கிறார்கள் இல்லை, எல்லாமே ரீல்ஸ் எடுத்துன்னு சொல்கிறார்களா இல்லையா? ஸோ ரியாலிட்டியே என்ன எடுத்து, உண்மையே இப்போ எடுத்து. அப்படி சிரிக்கிறது கூட என்ன அர்த்தம், அது கூட என்ன அர்த்தம், ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைல்னு சொல்வார்கள். ஒரு மனது விட்டு ஒரு ஆத்மார்த்தமாக என்ன இல்லை, ஆத்மார்த்தமாக நமக்கு ஆத்மார்த்தமாக கூட நாம் எதையுமே, மனிதர்களுடைய உறவுகளே என்ன இருக்கிறது அப்படின்னு, மனித உறவுகளே ஒரு குழப்பமான நிலையை சந்தித்து கொண்டே இருக்கின்றது. தெரியறதா இல்லை? இப்போ பகவான் சொல்லும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒன்றும் அந்த காலத்தில் இருக்கிறது இன்றைக்கி பின்பற்ற முடியாதுன்னு இல்லை. அப்படி அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. தஸ்மாத் குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வத்தரம் கிருதம். அப்படி உனக்கு ஒருவேளை ஆத்ம ஞானம் இன்னும் தெரியல, நீ முமுட்சுவாக இருந்தால் சித்த சுத்திக்காக கர்மங்களை செய். பகவான் சொல்லிட்டார், இப்படி செய்தேன்னா உனக்கு என்னாகும், பற்று இல்லாமல் செய்தேன்னா, சுயநிலம் இல்லாமல் செய்த, இன்னும் உன்னுடைய மனம் என்னாகும், உன்னுடைய மனம் தூய்மைப்படும். ஒருவேளை நீ ஞானியாக இருந்தால் லோக சங்கரத்துக்காக பண்ணு. எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணு, கர்மத்தை நீ என்ன பண்ணணும், பண்ணி தான் ஆக வேண்டும் சொல்கிறார். இப்போ பகவான் சொல்கிறார், பகவான் நீ சொன்னால் நான் செய்கிறேன். அர்ஜுன் உடனே ரொம்ப நல்லவனாயிட்டான். ஏன்னா நீ சொன்னால் நான் செய்துட்டு போகிறேன். நீ கட்டளையிட்டால் தஸ்மாத்வம் குரு கர்மைவன்னா, உனக்கு மீறி என்ன இருக்கிறது என்ன, நீ எதுக்கு பூர்வையரப்பி அவங்க செய்கிற மாதிரி இவங்க செய்கிற மாதிரி எல்லாம் ஏன் நீ அப்படிலாம் சொல்கிற, முன்னோர்களை ஏன் பின்பற்ற வேண்டும்னு சொல்கிற அப்படின்னா, பகவான் அதற்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறார். அப்பா இப்போ நீ சொல்லுவ, நீ கட்டளை இடு நான் செய்கிறேன்னு, நாளைக்கு நான் ஒரு கட்டளை இடுவேன், ஆனால் திருப்பி உன்னுடைய அகங்காரம் என்ன வரும், அப்போ அகங்காரம், நீ இவர் யார் கட்டளை இடு, மனதிற்குள்ளே கூட என்ன பண்ணுவேன், நீ ஒருவேளை நினைப்ப என்னுடைய கர்மங்களிலேயே நீ கூட என்ன பண்ணலாம், குறைகளை எல்லாம் கூட காணலாம் ஒருவேளை. ஏன்னா கர்மத்தினுடைய போக்கு என்பது, கர்மத்தினுடைய ரகசியங்கள் என்பது நான் சொன்னால் மட்டும் உனக்கு புரியாது, நான் கட்டளையிட்டால் மட்டும் உனக்கு தெரியாது. அப்படி முன்னோர்கள் இந்த கர்மத்தினுடைய சித்தாந்தத்தை, கர்மத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கின்றார்கள், ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கர்மத்தினுடைய சித்தாந்தத்தை நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அதனால் கர்மங்கிறது என்ன, ஏதோ போகிற போக்கில் செய்துட்டு போகிற கர்மம் கிடையாது. ஒவ்வொரு கர்மமும் என்ன பண்ணும், அதனுடைய விளைவுகளை அது கொடுக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து 4-5 நாள் கேட்குறீங்கன்னா இதனுடைய பலன் என்ன இருக்கும், இது எதுவும் நீங்கள் கேட்ட எதுவும் வீண் போகாது. அதனால் நான் கட்டளையிட்டால் மட்டும் போராது, உனக்கே என்ன ஏற்பட வேண்டும். அதான் சில சமயம் குரு முதல்ல ஏன் சாஸ்திரத்தை ஏன் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, பக்தியோடு இருன்னு சொல்லிடலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் என்ன ஆகும், அந்த பக்தியில் நமக்கு என்ன ஆகும், ஒரு சின்ன, அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணும், நமக்கு நம்மளுடைய பக்திக்கு அது ஒரு ஆதரவாக இருக்கும். இல்லை நம்ம இப்படி குருவிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு என்ன பண்ணும். ஸோ நமக்கு ஒரு நிச்சயம் வர வேண்டும் என்றால் கர்மங்களை பற்றி தெரிந்து. அதனால் அர்ஜுனா நான் சொன்னால் போராது, நம்முடைய பெரியவர்கள் கர்மத்தை பற்றி, விகர்மத்தை பற்றி, கர்மம்னா செய்ய வேண்டிய கர்மங்கள், விகர்மம்னா விலக்கப்பட்ட கர்மங்கள், அப்புறம் கர்மமற்ற நிலைன்னு கர்மத்தை என்ன பண்ணியிருக்கிறார்கள், பல்வேறு வகைப்பட, அங்கேயும் பாருங்கள் கிளாசிஃபிகேஷன். இப்போ பார்த்தோம் வர்ணத்தில், அதே மாதிரி கர்மத்தை எல்லாம் பிரித்து இந்த கர்மம் இப்படிப்பட்டதுன்னா கர்மத்தை பற்றி ஒரு பெரிய சித்தாந்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் பயப்படாது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன பண்ண, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு செய்ய. இப்போ நாம் எந்த வேலை செய்தாலும் இப்போ அந்த வேலையை முழுமையாக தெரிந்து கொண்டு தானே செய்கிறோம். நீங்கள் ஏதாவது வேலை செய்யலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யலாம், அந்த வேலையை நாம் தெரிந்து கொண்டு தானே செய்கின்றோம். அப்போ எல்லா வேலைகளுக்கும் ஆதாரமாக கர்மத்திற்கே என்ன இருக்கின்றது, ஒரு அறிவு இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஒரு அறிவு இருக்கின்றது. ஒட்டுமொத்த கர்மத்தையும் எப்படி செய்ய வேண்டும், அந்த செய்பவன் எவ்வாறு கர்மத்தை செய்தால் கர்மத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கலாம். புரியுறதா உங்களுக்கு? இப்போ பகவான் என்ன சொல்கிறார், அதை தான் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை படிப்போம் நாளைக்கு. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப அழகான
ஸ்லோகங்கள். இதெல்லாம் மீண்டும் கர்மத்தை குறித்து நமக்கு போதிக்கக்கூடிய ஸ்லோகங்கள். பார்க்க கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். நாளைக்கு இந்த ஸ்லோகங்களுடைய விளக்கங்களை எல்லாம் பார்ப்போம். நேராக உட்காருங்கள், இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே வாசுதேவ, ஹே வாசுதேவ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.